काषाय शोभिकमनीयसिकानिवेशम् नन्दद्वयोद्बलकरं विमलोपवीतम् उद्यन्ति येसनिमम् उल्लसद्धूर्तपुण्ड्रम् रूपं तवास्तु यतिराजति सोर्ममाप्रिये. சுவாமியுடைய வடிவழகை பற்றி இந்த ஸ்லோகமானது சொல்லுகிறது. அவருடைய திருமேனி வடிவழகை நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதிலே சுவாமி நம்முடைய சித்தாந்தத்தை எப்படி நிலைப்படுத்தி உள்ளார் என்பதை பற்றி சுருக்கமாக தெரிவிக்கத்தான் சோரசிம்மபுரம் தொடையாச்சாரிய சுவாமியுடைய சத்சிஷ்யர் சீனிவாசாச்சாரிய சுவாமி யதீந்திரமத தீபிகா என்கிற ஒரு கிரந்தத்தை அனுகிரகித்தார். அதிலே நாம் 10 அவதாரங்கள் என்று ஒரு முடிவை வைத்துக் கொண்டு அதில் முதல் அவதாரம் என்ன, 2ஆம் அவதாரம் என்ன, இரண்டையும் கிட்டத்தட்ட அனுபவிக்க பெற்றோம் என்றே சொல்லலாம். முதல் அவதாரம் பிரத்யக்ஷம், 2ஆம் அவதாரம் அனுமானம். அனுமானம் இன்னும் முடியவில்லை, இன்னும் கொஞ்சம் சில நேரத்தில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 3ஆவது அவதாரம் சப்த பிரமாணம். அந்த சப்த பிரமாணத்தை பார்க்க வேண்டும். அனுமானத்திலே அனுமானம் என்பது பக்ஷம், சாத்தியம், ஹேது, சபக்ஷம், விபக்ஷம், இந்த 5 அவயவங்கள். இந்த அவயவங்கள் சரியாக இருந்தால்தான் அனுமானமே சித்திக்கும். அவயவங்கள் ஏதோ ஒரு அவயவங்கள் ஒரு குறைபாடு ஏற்பட்டால் அனுமானமே சித்திக்காது என்று கடந்த காலட்சேபத்தில் பார்த்தோம். அதற்கு மேலே அதிலே 5 விஷயங்களை தெரிவிக்கிறார். என்னென்ன 5 விஷயங்கள்? 6 விஷயங்கள்: நிச்சயம், வாதம், ஜல்பம், விதண்டா, சலம், ஜாதி. நிச்சயம் என்றால் என்ன? நிச்சயம் என்றால் ஒரு உண்மையை நிரூபிக்க தர்க்கசாஸ்திரத்தின் துணை கொண்டோ அல்லது ஏதாவது நூலை துணை கொண்டோ அதை பண்ணக்கூடிய ஒரு நிலைதான் இது நிச்சயம். தர்க்கத்தால் அனுகிரகிக்கப்பட பிரத்யட்ச முதலான பிரமாணங்களை உண்மை என்று நிரூபித்தல், அதான் நிச்சயம் என்று வரும். தர்க்கம், நியாயசாஸ்திரம், மீமாம்ச சாஸ்திரம் இதெல்லாம் என்னன்னு சொல்லியிருக்கேன். ஆனா ஒன்னும் சொல்லலை. நீ சொல்றேன் தர்க்க சாஸ்திரம் என்ன, மீமாம்ச சாஸ்திரம் என்ன, நியாய சாஸ்திரம் என்ன, இதை வைத்துக் கொண்டு இதுதான் உண்மை, இதைத்தான் சாஸ்திரம் சொல்ல வந்தது அப்படின்னு நிரூபித்தா அதுக்கு நிச்சயம்னு பேர். அதுக்கப்புறம் 8வது வாதம். வாதம் என்னன்னா ரொம்ப நல்லா பேசுறதுன்னா ஒரு பக்கம் பட்சபாதமாக பேசினா அதுக்கு வாதம் கிடையாது. பட்சபாதம் பேசாமல் நடுநிலையாளர்களாக இருந்து பேசக்கூடிய ஒரு தன்மை தான் வாதம்னு பேர். அந்த வாதம் ஆனால் பகவான் பட்சபாதியாகத்தான் இருக்கிறான். யாரிடத்திலே? ஆசிரியர்களிடத்திலே பட்சபாதியா இருப்பான். நேற்றுக்கு இதை பார்த்தோம். துரியோதனன் சொல்லுகிறான் பகவான் கண்ணன், நான் மம பிராணாகி பாண்டவகா, பாண்டவர்களுக்கு பிராணனை போன்றவர்கள், அவர்களிடத்திலே பட்சபாதியாகத்தான் இருப்பேன் என்றும் தெரிவிக்கிறார். ஆனால் இதுல வாதம் என்பது பகவான் பட்சபாதியா இருக்கலாம், நானும் பாகவதர்களுக்கு ஆச்சாரத்துல பட்சபாதியா இருக்கலாம், பகவானுக்கு பட்சபாதியா இருக்கலாம். ஆனால் மற்ற விஷயத்துல பட்சபாதங்கள் இருக்கப்படாது. இருந்தாலும் அது வாதம் என்கிற நிலையிலே சேராது அப்படின்னு தெரிவிக்கிறார். சாமான்யமாக பட்சபாதங்கள் எங்கெங்கு கூடாது? பெருமாளை சேவிக்கணும்னா அது உண்டான ஒரு தன்மையே அவகாசமே கிடைக்கல. பூந்துண்டு தள்ளிண்டு போய் சேவிக்கிறார்களோ சில பேர்லாம் பண்றான். சில திவ்ய தேசங்களை கூட்டம் அதிகமா இருந்துச்சுன்னா அப்படியே தள்ளிட்டு போவான். அது அநேகமா திருமலையிலையும் பார்க்கலாம், அந்த கூட்டத்துகள் பண்றான். ஆனா அத பட்சபாதின்னு சொல்ல முடியுமான்னா அவ்வளவு தூரம் சொல்ல முடியாது. ஏன் சுவாமி, அவ பின்னாடி இருந்தவா, அவ முன்னாடி போறனால அவ பட்சபாதின்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. அநேகமா அதுல பெண்களுக்கு தான் அதுல பிராதானியம். அவதான் நிறைய பேர் அந்த மாதிரி பொண்ணுடுவான், முன்னிட்டு போய் சேவிக்கிறார்களோ. ஆனா அவளுக்கு என்னன்னா நமக்கு வேதம் சேவிக்கப்படாதுன்னு சொல்லிட்டா,
சாஸ்திரம் கற்றுக்க விடாமல் இருக்கிறார். அது மட்டுமல்ல, நமக்கு இருக்கக்கூடிய நிலை என்ன, சால கிராமத்தை தொடப்படாதுன்னு சொல்லியிருக்கார். இதெல்லாம் சரியா தவறான்னு பின்னாடி பார்ப்போம். ஆனா இந்த நிலையெல்லாம் இருக்கணும். வேதத்தையோ அதே போல காயத்ரி மந்திரத்தையோ அதே போல இருக்கக்கூடிய சால கிராமத்தையோ அதே போல கர்ப்ப கிரகத்துக்குள்ள உள்ளுக்குள்ள போகக்கூடிய ஒரு தன்மையோ இது பெண்களுக்கு அனுமதிக்கப்படவில்லை. அதனாலே அவளுக்கு ஒரு விரக்தி ஏற்பட்டு பகவானை எப்படியா சேவிக்கணும், எங்க நிறைவேறி சேவிக்கிறார்களோ அந்த திட அத்தியவசாயம் பெண்களுக்கு இருக்கு. ஆனா அந்த திட அத்தியவசாய ஆண்களுக்கு இருந்தால் அப்பதான் சரணாகதியே பலிக்கும். இந்த சரணாகதி பலிப்பதற்கு திட அத்தியவசாயம் இருக்கிறவனும் இதெல்லாம் தப்பா சரியான்றது அப்புறம் பின்னாடி பார்ப்போம். ஆனா எப்படியாவது பகவானை சேவிக்கிறவங்கிற ஒரு தன்மை அவளுக்கு ஏற்பட்டிருக்கணும். அதான் தெரியல. அப்ப அந்த ஒழுங்கா எல்லாத்தையும் பண்ணும். ஆனா இவ என்ன நினைக்கிறான்னா, இந்த ஆண்மகன் நினைக்கக்கூடிய தன்மை, எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு, கற்ப கிரகத்துக்கு ஒரு அதிகாரம் இருக்கு, சாஸ்திரம் கற்கக்கூடிய அதிகாரம் இருக்கு, அது மாத்திரம் இல்ல எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் பெரிய ஆபத்து. என்ன ஆபத்துன்னா, தப்புக்கெல்லாம் பண்ற தப்புக்கெல்லாம் பாவத்தை ஏத்துக்கணுமே, ஒழுங்கா பண்ணுமே. பெண்களுக்கு எந்த விதமான விதிமுறைகளும் கிடையாது. ஆனால் புருஷர்களுக்கு எல்லா விதமான விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறை இப்படிதான் பண்ணணும். ஆனா உரிமையோடு பண்ணணும், ஒழுங்கா பண்ணணும், ஸ்ரத்தையோடு பண்ணணும். அது மட்டுமல்ல, அந்த ஸ்ரத்தையோடு கூட பிரீத்தியும் இருக்கணும். ஸ்ரத்தை இருக்கு சாமி, பிரீத்தி இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அதைத்தாங்க. அப்ப ஏதோ நமக்கு யோக்கியதை இருக்குன்னு நினைச்சு இவன் எத்தையோ ஒரு மமகார அகங்காரத்தோடு இருக்காரானோ, இதுதான் பிரலோகாச்சார் தெரிவிக்கிறார். தன்னுடைய ஸ்ரீவச்சன பூஷணுக்கு மதுராபிந்து மிஸ்ரமான சாத கும்பமய கும்பகத தீர்த்த சலீலம் போலேன்னு தெரிவிக்கிறார். அப்படின்னா பெரிய சூத்திரம், நீண்ட சூத்திரம். சரணாகதி என்றாலே சுவாதந்திரம் ஒரு துளி இருக்கப்படாது. அது கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கும்போது ஒரு பயம் வருதோனும். அநேகமா அது பெண்களிடத்துல அது ரொம்ப குறைவா தான் இருக்கும், இல்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அத்தியந்த பரதந்திரன் என்கிற நிலை ஏற்படணும். அப்ப அத்தியந்த பரதந்திரன் வந்துருத்துன்னா பகவானுடைய விசேஷ கடாட்சத்துக்கு நம்ம ஆளாறோம். நாம சரணாகதி பண்ணாலே பகவானுக்கு நம்ம மேல ஒரு அதீதமான ஒரு பிரீத்தி ஏற்படுறது. அந்த பிரீத்தியை நம்ம கக்க வச்சுக்கணுமோ. அது என்னவா சுவாமி, சரணாகதிக்கு தகுந்தா பாரு, ஆணுகூல்ய சங்கல்பகா ராஜகூல்ய வர்ஜனம் ரட்சசீதி விஸ்வாசகா கோத்ருத்த வர்ணம் ததா ஆத்மன்யம் ஆத்ம நிச்சயமும் தெரிவிக்கிறது 6 விதமான விஷயங்கள். இதுக்கு சம்பாவ ஸ்வபாவங்கள் சொல்லுவா. தன்னிடையே ஏற்படக்கூடிய ஒரு நிலை. அந்த 6 விதமான நிலைகள்னா உங்களுக்கு பூர்வமா இருந்துட்டோம்னா அப்ப பகவான் அபிமானம் வைக்கிறார். அந்த அபிமானம் குலையாம பாக்குறோம்னா ஒரு துளிய அகங்காரம் மமகாரங்கள் இருக்க முடியாது இல்லையா? அந்த அகங்காரம் மமகாரம்னா அப்ப அவனுடைய விசேஷ அபிமானத்துக்கு நான் பாத்திரபூதர் ஆகணும். பாத்திரபூதர் ஆகலன்னா சட்டுன்னு பகவான் முகத்தை திருப்பிக்கிறான். ஓ நல்லவா இருத்தானே, இப்ப ஏன் இந்த மாதிரி ஆயிட்டார் அப்படின்னு தெரியணும். அதைத்தான் தெரியாது. அதைத்தான் அப்ப வாதம் என்னன்னா, நல்ல பிரமாணங்களை கொண்டு வாத பிரதிவாதி நன்னா பண்ணி பட்சபாதம் இல்லாமல் உண்மையை தெரிந்து கொண்டு அதோடு வைக்கக்கூடிய ஒரு தன்மை தான் வாதம்னு பேரு. ஆக நிச்சயம் வாதம். அடுத்து ஜல்பம். ஜல்பம்னா நேற்றுக்கே ஒண்ணு பார்த்தோம். பராசர பட்டர் நம்பெருமாளுக்கு திருமணி சாத்தின போது அங்க அந்த திருமணியில் கூட மணிகள் இவன் தான் பரதேவதை இவன் தான் பரதேவதைன்னு தெரிவிக்கிறது இல்லையா? அதோடைய ஜல்பம்னா சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லும். மத்தவா பேசுறதை பத்தி காது கொடுத்தே கேட்க மாட்டா. தான் சொன்னதுதான் சரி, தான் சொன்னதுதான் சரி சொல்றவரையா. அப்ப ஜல்பம்னு பேரு. அந்த ஜல்பம் தான் உளறுதல். என்ன உளறுதல்? உளறுதல்னா பகவான் பகவான் இது பிராமணனுக்கு பைத்தியம் பிடிச்சாலும் இதுதான் சொல்லிருப்பான். அதான் உளறுதல். அந்த நிலையில இருக்காளையா, அதைத்தான் ஜல்பம்னு பேரு. இது நேற்றுக்கு பராசர பற்ற விஷயத்துல அவருடைய திருமுடி, அந்த திருமுடி மணிகள் ஜல்பிக்கிறது அப்படின்னு பார்க்க போனோம். இவனே பரதேவதை இவனே பரதேவதைன்னு பார்க்க போனோம். அதே போல பராசர பற்ற திருத்தகப்பன கூறத்தாழ்வார் அவர் வரதராஜஸ்தவம் பண்ணியிருக்கார். சுவாமி தேவப்பெருமானுடைய திருவடிகளை சமர்ப்பிச்சிருக்கார். அதுல ஒன்று தெரிவிக்கிறார், ஆதிராஜ்யம் அதிகம்
புவனானாம் ஈசதே பிஷனையின் கிளமௌலிகி. ஆச்சரியமான விஷயம். கிளமௌலிகின்னு தெரிவிக்கிறாரியா, இவனே அனைத்து உலகத்துக்கும் அதிபதி. நதஸ்யமக்கிய அப்பியதிகஸ்ய திருஷ்யத்தை தெரிவிக்கிறாரியா, பேரர்களான கீழம் சாட்சிட்டு தரணும். அந்த கீழம் என்ன பண்ணித்தான், இவனே பரதேவதை இவனே பரதேவதைன்னு சொல்றதாம். ஆனா பேரர்களுடைய அந்த அர்ச்சா விக்கிரக திருமேனி எதனால ஏறியறப்பட்டதென்றால், அவர் இங்க அவதாரம் பண்ண வந்ததே நான் மிகவும் சுலபன், சௌலபியம் என்ன சௌசீல்யம் என்ன இதை காட்டி கொடுக்கத்தான் வந்தார். கூறத்தாழ்வார் என்ன கேட்கிறார் பேரலாளர்கிட்ட, நீங்க ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கலையா? கிரீடமோ உன்னை மிக பெரியவன் தெரிவிக்கிறது, ஆனால் நீயோ மிகவும் எளிமையானவன் எளிமையாவன் பட்டுடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கு கரிய வைத்தகன் அப்படின்னு சொல்லிக்கூடிய ஒரு தன்மையில இருக்கிறாய். ரெண்டு பேர் சாமானிய ஒரு நாடகம் பண்றாங்க. நாடகம் ஒருத்தர் நடிக்கிறாருன்னா அவர் லோகத்துல ஒரு ராமனா இருக்காருன்னு வச்சுக்கோ, ராமனுக்கு உண்டான சுபாவம் அவருக்கு இருக்கு. அவருக்கு ராவணனுடைய வேஷம் விட்டுருவா. ராவணனுடைய வேஷம் விட்டாம என்ன பண்ணும், நான் ராமனை தான் நடந்து நாடகத்துல நடந்து முடியுமா, தப்பா போயிடும். ராவணனுக்கு உண்டான தன்மை இருக்கிறோமோனோ அதே போல இவர் அங்கிருந்து மேலிருந்து கீழே இறங்கி வரச்சையே நான் எளிமையானவன் சௌசீல்யம் சௌலபியம் உடையவன் அப்படின்னு காட்டி கொடுக்கதான் இறங்கி இருக்கார். ஆனா இங்க வந்தவொன்னு இந்த திருமணி என்ன பண்ணித்தன்னா, இவனே மேம்பட்டவன் அகமேவ பரதத்துவம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த திருமணி காட்டுறதான். குரத்தாழ்வ விசாரிக்கிறார், ரெண்டு பேரும் ஒழுங்கா பேசிக்க வேண்டாமா, நீயும் உன்னுடைய திருமணியும் என்ன பண்ணிருக்கணும், திருமணியே நான் பெரியவன்னு காட்டாது நான் எளியவன்னு காட்டுன்னு சொல்லியிருக்கணும். அதே போல அதை காட்டாம மிக மேம்பட்டது காட்டுது. அது எதனாலன்னா, நீ ஆஸ்திர வாசல்யனாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை காட்டி கொடுக்க. அப்ப என்ன தெரியுது, சௌலபியம் இருக்கு சௌசல்யம் இருக்கு பரத்துவம் இருக்கு. அப்ப பரத்துவ சௌலபியம் ரெண்டுமே தெரியறதோனும் இருக்கா சுவாமி. இதுதான் மூச்சு பள்ள தெரிவிக்கிறார். குற்றம் கண்டு விரிவாமைக்கு வாத்சல்யம், காரியம் செய்யவின் துணிக்கு சுவாமித்துவம், சுவாமித்துவம் கண்டு அகலாமைக்கு சௌசீல்யம், கண்டு பட்டுகளுக்கு சௌலபியம் தெரிவிக்கிறார். அந்த நிலைக்கு தெரியணும். ஆனா என்ன தெரியுமா இருக்கு, பரத்துவம் இருக்கு சௌலபியம் இருக்கு. அப்ப ரெண்டும் கலந்து இருக்கிறபடியாலே ஒன்னும் சிரமமே இல்லைன்னு இருக்கு. எதுக்கு சொல்ல வந்தேன், ஜல்பம்னா என்ன, வளர்றது. இந்த முடி வளர்தான். இந்த ஆதிராஜ்யம் அதீனம் புவனானாம் ஈசதே பிசினையின் கிளமொழி என்று சொல்லக்கூடிய அந்த திருமுடி என்ன சொல்றதுன்னா, இவனே மேம்பட்டவன், ஒத்தார் மிக்கார இளையாய மாமாய ஒத்தாய் எப்பொருக்கும் உயிரா என்று சொல்லக்கூடிய இந்த அன்வப்பார் இல்லப்பன் என்னப்பன் எனக்காயுகளாய் என்னை பெற்றவராய் ஒன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் விண்ணப்பனுமாய் விண்ணப்பன் மதுசூ திருவிண்ணகர் சேர்ந்தாப்பன் தன் ஒப்பார் இல்லப்பன் தனக்கு சமமானவன் கிடையாது மேம்பட்டவன் கிடையாது என்று தன்மையை காட்டி கொடுக்க இருக்கணும். அப்படி வளர்றது அதைத்தான் ஜல்பம்னு சொல்றான். அதற்கு விதண்டான்னா எதிர்பக்கத்தில் இருக்கக்கூடிய குற்றத்தை மட்டுமே சொல்லிட்டு தம் பட்சத்தை ஸ்தாபிக்காம இருக்கிறது. தன் பட்சத்தை ஸ்தாபிக்காம இருக்கிறது. எதிர்பட்சத்துல என்ன சுவாமி இருக்கு, குற்றம் இருக்கு, குற்றம் இருக்கோ இல்லையோ அவர் குற்றத்தை மட்டும் சொல்லிட்டே இருக்கிறது. தம் பட்சம் என்ன அதை சொல்லாம இருக்கிறது. இதுக்குதான் விதண்டான்னு பேர். தூங்குறவாளை எழுப்பலாம், தூங்குறத போல நடிக்கிறா பாருங்க, அவளை எழுப்பவே முடியாது. அப்படின்னா தம் பட்சத்தை வந்து சொல்லாம எதிரே இருக்கக்கூடிய குற்றத்தை, அந்த குற்றம் உண்மையா பொய்யா கூட தெரியாது, ஆனா அந்த குற்றத்தை ஏறிட்டு கூட சொல்றாரோ அதுக்குதான் விதண்டான்னு பேரு. அப்படிப்பட்ட விதண்டா அதுதான். அதை போல வாதத்துக்கு மருந்து கொடுக்கலாம். விதண்டாவாதத்துக்கு சுவாமி அவர் விதண்டாவாதம் பண்றார் சுவாமி அப்படின்னு சொல்றானோ, விதண்டாவாதத்துக்கு மருந்தே கிடையாது. ஏன்னா சொல்லணுன்றதுக்காக குற்றத்தை சுமக்கணுன்றதுக்காக சொல்லிட்டு இருக்காளே தவிர அவ குற்றமே இல்லாம இருக்க செய்தியும் ஏறிட்டு கொண்டு சொல்றானோ அதுக்குதான் விதண்டான பேரு. தம் பட்சத்தை சொல்லாம எதிரியால் பட்சத்தை சொல்லல, எதிரியால் மேல குற்றத்தை சுமக்கிறானோ அதுக்கு விதண்டான பேரு. அடுத்து சலம், இதெல்லாம் நேற்றுக்கு பார்த்திருக்கோம். இதெல்லாம் சுருக்கம். சலம்னா பிரதிவாதி ஒரு விஷயத்த சொல்றாரு, ஆனா அந்த விஷயத்தை நினைச்சு சொல்லல, ஏதோ ஒரு விஷயத்த சொல்றார். அவர் என்ன விஷயத்த சொன்னாரோ அதுக்கு எதிர்த்தட்டாக இன்னொருத்தர் அந்த விஷயத்துக்கு பொய் பிரச்சாரம் பண்றாலும் அதுக்குதான் சலம்னு பேர். அதுக்கு ஒரு தப்பான அர்த்தத்தை கற்பித்து இன்னைக்கு நிறைய இருக்கு. அரசியல்வாதிகளுக்குள்ளே
நான் இதைத்தான் சொன்னேன். உடனே அங்க இருக்கக்கூடிய நிருபர்கள் எல்லாம் பத்திரிகையாளர்கள் தவறான கருத்தை எழுதியுள்ளார்கள் அப்படின்னு சொல்றா பாருங்க. இதுக்குதான் சலம்னு பேரு. ஏன்னா இந்த சலம் என்பது அவாவா சொல்ல, அதனாலதான் இந்த சம்ஸ்கிருத பாஷையை சொல்லும் போதே இது முன்ன பின்ன ரெண்டுமே சேர்த்து சொல்லும். ஆரோகணம் அவரோகணம் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லியாச்சுன்னா தப்பா இழுவதற்குண்டான வாய்ப்புகள் கிடையாது. ஆனா அந்த மாதிரி ஆரோகணம் அவரோகணம் சொல்லியிருந்தா தந்த தவறு வராது. ஆனா இவர் என்ன பண்ணார், ஒரே நிலையில ஆரோகணத்துல சொன்ன மாதிரியாலே அவரோகணத்துல எடுத்துட்டு தப்பா வேற எடுத்துட்டார். எடுத்துன்னு சொல்றாமனோ அதற்குதான் சலம், சலம்னு பேரு. அந்த சலம் அது வந்து நான் இதை நினைச்சு சொல்லவே இல்லை சுவாமி, அவ பத்திரிகையாளர்களா அதை எழுதிட்டாலே நான் என்ன பண்ண சொல்ல இல்லையா. இப்ப இதே போல 4 தடவை சொல்லிட்டா வச்சுக்க அது நிஜமாயிடும். சில விஷயங்கள்லாம் 4 தடவை சொல்லியாச்சுன்னா அது நிஜமா இருக்கணும். ஓஹோ இவர் இது நிஜமா இருந்தது மட்டும் இல்ல, நான் அந்த அர்த்தத்தோட அதை சொல்லலன்னு இவர் சொல்லியாச்சுன்னா அப்ப ஏதோ சொல்லியிருக்கான்னு ஒத்துருது. அப்ப இவரே அந்த உண்மையை ஒத்துக்கிறாப்ப பொழுதணும். அநேகமா இந்த விஷயங்கள்லாம் இப்ப நீங்க நிச்சயமே பார்க்கலாம். எங்க சுவாமி எங்க நடக்குதுன்னா தூர்தர்ஷன்ல ராத்திரி 8 மணி ஆயிடுச்சுன்னா 8 மணில இருந்து 10, 11 மணி வரைக்கும் இதுதான் போயிட்டு இருக்கும். முந்தியெல்லாம் நாடகம் நிறைய இருந்துருந்தது. அந்த நாடகம் ஒரே மாதிரியா இருக்கு. பெண்களை இழிவுபடுத்துமா போல அப்படின்னு வந்துட்டே இருந்தது. அதெல்லாம் சில பேருக்கு பிடிக்காம போயிடுது. அதனால நான் கொஞ்சம் மாத்திட்டேன். என்ன மாத்திட்டேன்னா இந்த மாதிரி ஒரு சலம், ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தர் தவறா பேசுறது, இன்னொருத்தர் சொன்னதை இன்னொரு இதுதான் காது மூக்கு கண்ணு வச்சு பேசலாம் சொல்றாங்க. அதெல்லாம் இதுதான் அந்த சலம் தான் பேசுறா இல்லையா, அதைத்தான் தெரிவிக்கிறார். ஆக அப்படிப்பட்ட நிலை இருக்கு இல்லையா, இது ஒவ்வொன்றும் பண்றா இல்லையா. ஏன்னா இதெல்லாம் அதே ஊடகத்துல என்ன பண்ணிருக்கலாம், இந்த மாதிரி 8 இருந்து 11 மணி வரைக்கும் பேசுறாங்க. ஆச்சாரியால் என்ன சொல்லியிருக்கார் அதை பத்தி விசாரம் பண்ணலாம். சுவாமி ராமானுஜர் என்ன பண்ணியிருக்கார், உடைய திருமேனி வடிவட கண்ண அதை பத்தி விசாரம் பண்ணலாம். அது கண்ணன் என்னென்ன சேட்டுதங்கள் பயினான் அதை பத்தி விசாரம் பண்ணிருக்கலாம். அந்த விசாரம் பண்ணிட்டா குழந்தைகளுக்கும் பிடிக்கும், மற்றவாருக்கும் தெரியுது, நமக்கும் ஞானம் ஏற்படுறது, மற்றதெல்லாம் வருமானம். அதெல்லாம் வந்து ஏதோ சண்டைய பாக்குறா போல பார்க்கக்கூடிய ஒரு தன்மையிலே இவா இந்த வார்த்தை சொன்னா அந்த வார்த்தை. ஒருத்தருக்கும் தமிழே தெரியாது, சம்ஸ்கிருதமே தெரியாது, தமிழும் சம்ஸ்கிருதமும் தெரியாம இருக்க செய்தையோ இந்த வார்த்தை தான் இதுக்கு அர்த்தம். நிறைய சம்ஸ்கிருத பாஷையை நிறைய உபயோகப்படுத்தி கொண்டு இதுதான் தமிழ் சொல்றான். உங்களுக்கு தெரியும் என்ன சொல்ல வந்தேன். இது சொல்ல வேணா அவன் பாகவதர்களா எப்படி இருக்கா ஒவ்வொன்றும் சொல்லலாமே. அந்தந்த வாதத்துல அந்த வாத பிரதிவாதம் இருக்கணும். அந்த வாத பிரதிவாதங்கள்ல பாகவதர்கள் எப்படி நடந்து கொள்ளணும், பகவான்ட்டு எப்படி நடந்து கொள்ளணும், ஆச்சார்ட்டு எப்படி நடந்து கொள்ளணும், பாகவதாட்டுகள் எப்படி நடந்துக்கணும். அது மட்டும் இல்ல சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவர்கள், சாத்தின ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இவர்களாம் எப்படி இருக்கணும், இந்த விசாரம் பண்ணலாம் பண்ணுவோம். இதெல்லாம் ராமானுஜர் நன்னா சொல்லியிருக்கார். அதை நல்லா திரும்ப 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 சொல்லும்படியான ஒரு தன்மையை சொல்லாம கண்ணனே கீதையில அதான் சொல்ற கர்மயோகத்தை சொல்லிட்டு கருணாம் சொல்லிட்டு என்ன பண்ணலாம். அர்ஜுனா உனக்கு சொல்லக்கூடிய இந்த கர்மயோகத்தை 28 சதுர்யுகத்துக்கு முன்னாடி யுவஸ்வானுக்கு நான் சொல்லியிருக்கேன். யுவஸ்வான சூரியன், சூரியனுக்கு நான் உபதேசம் பண்ணிருக்கேன். காலம் போயிடுத்தணும். காலம் போக 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 எந்த ஒரு விஷயமும் சீனிச்சு போகும், அது தேய ஆரம்பிச்சிடும். தேய ஆரம்பிச்ச உடனே மறுபடியும் புனப்பனகான்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறோமோ. அதனால என்ன தெரியுதுன்னா அப்ப என்ன தெரியுது, அதே போல இந்த விஷயத்தை பேசலாமனோ அதையெல்லாம் பேசாம ஒரு தவறான ஒரு கருத்தை எடுக்கிறார்களோ அதற்கு தானே. அதுக்கு மேல ஜாதி, கடைசி ஜாதி. ஜாதினா வாதத்தை முன்வைத்தபடியாலே நாம் தோற்றுவோமோ. ஒரு வாதம் பண்றார், வாதம் பண்றச்சே அந்த வாதத்தாலே எதிராளிக்கு அது அனுகூலமா இருக்கு, எதிராளிக்கு அது அனுகூலமா இருக்கு இல்லையா, அதுதான் ஜாதின்னு தெரிவிக்கிறார். அதுக்கப்புறம் கடைசியாக நிகிரகஸ்தானம். நிகிரகஸ்தானம் நிகிரகஸ்தானம்னா நிகிரகம் பண்ணிட்டு இல்லையா, என் வாதத்தை நிகிரகம் பண்ணிட்டு, அதாவது நிகிரகம் என்ன, சரியான முறையிலே அதை வாதம் பண்ணி அந்த வாதத்துக்குண்டான அர்த்தத்தை சரியான முறையிலே சொல்லிக் கொடுத்த நிகிரகஸ்தானம். அது கடைசியில் அதை பிடிக்கிறார். ஆக 6 விஷயங்கள்: நிச்சயம், வாதம், ஜல்பம், விதண்டா, ஜாதி, நிகிரகஸ்தானம். இதெல்லாம் நம் சம்பிரதாயத்துக்குள்ளே அனுமானத்துல சேர்க்கிறார். நம்ம எங்கிருந்து ஆரம்பிச்சு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அனுமானத்துல இந்தந்த அனுமானத்துல இதெல்லாம் இருக்கே சுவாமி, இதெல்லாம் தனியா ஒரு பிரமாணமா எடுக்கலான்னு பூர்வபட்சி ஆட்சேபிக்கிறார்.
என்னென்ன இது? நிச்சயம் என்ன, வாதம் என்ன, ஜல்பம் என்ன, விதண்டாம் என்ன, ஜாதி என்ன, நிகிரகஸ்தானம் என்ன, இதெல்லாம் தனியா ஒரு பிரமாணம் எடுக்கலாம்னு சொல்றானோ, அந்த மாதிரி எடுக்க முடியாது. இதெல்லாம் அனுமானத்திலையும் பிரத்யட்சத்திலையும் சேர்க்கலாம்னு சொல்லி சுவாமி முடிக்கிறார். ஆக 2வது அவதாரமாக இருக்கக்கூடிய அனுமானம் முற்று பெற்றது. சுவாமி இனிமே சொல்ல மாட்டேலே, இனிமே சப்த பிரமாணம், இனிமே சப்த பிரமாணம் ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப நன்றா இருக்கும். சப்த பிரமாணம் தான் சுவாமிக்கு மிகவும் பிடித்தமான பிரமாணம். சுவாமி எம்பிரமானாருக்கு மிகவும் பிடித்தமான பிரமாணம் சப்த பிரமாணம். ஏன்னா சாமான்யமாக நான் என் பிரத்யட்சத்தை முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், அனுமானத்தை முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். வர்றவாள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சுட்டார். சுவாமி இவர் என்னமோ பேசிட்டு இருக்காரு, நமக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு. இன்னைக்கு வந்திருக்கணும், இன்னைக்கு வந்துதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். அப்படிப்பட்ட சப்த பிரமாணம் ரொம்ப சுலபம். இதுக்கு முன்னாடி சரியா புரியற மாதிரி இருக்கு, புரியல, என்னவோ பண்ணிட்டு இருந்தோம்னோ அந்த சிரமங்கள்லாம் இதுல கிடையவே கிடையாது. ஒரு விதண்டாவாதமோ கிடையாது, ஒரு விசாரமோ கிடையாது. ஏன் சுவாமிக்கு இது வேதம், வேதம் என்றபடியாலே பிரபல பிரமாணம், மூல பிரமாணம். அதனால எந்த விதமான விசாரமோ, எந்த விதமான விதண்டாவாதமோ, எந்த விதமான சம்சயமோ சந்தேகமோ இதுல கிடையவே கிடையாது. ஏன் சுவாமினா அது வேதமானபடியாலே. ராமானுஜர், ஏன்னா ராமானுஜர் திருவடியை பிரத்யட்சமா இருக்கும்போது அனுமானத்தை நம்ம வாழலையே. அனுமானிக்கிறேன் என்ன அர்த்தம்? அனுமானம்னா ஏதோ இருக்கு, அதை நான் பார்க்காம இருக்க செய்தையே அதுதான் நான் அனுமானிக்கிறோமோ. பிரத்யட்சமா திரிநீகித விருஞ்சாதி நிரங்குஜ விபூத ஜகா ராமானுஜ பதாம்போய சமாஸ்ரேன சாரினரா என்று சொல்லக்கூடிய அவருடைய திருவடி பிரத்யட்சமா இருக்கும்போது எதுக்காக சாமி எனக்கு அனுமானம் தேவை? ஏன்னா அதனால அனுமானத்தையும் பிரத்யட்சத்து விரோதமா சுவாமி பேச மாட்டார். சாஸ்திரம் பிரத்யட்ச விரோதமா பேசவே பேசாது. அதனால ஏன்னா ஏன் அனுமானம் சொல்லிட்டு இருக்கேன்னா, பகவானை அனுமானித்து பகவான் இருக்கான்னு சொல்லக்கூடிய மதங்களும் உண்டு. நம் சம்பிரதாயப்படி சப்த பிரமாணம் தான் பகவானை சொல்கிறது. ஆனா சில சில மதத்தவர்கள் இருக்கா, பகவானை சப்த பிரமாணத்தால நிரூபிக்க வேண்டாம், அப்ப என்னன்னா அனுமானத்தால் நிரூபிக்கலாம். எப்படி குடத்தை பண்ணுவதற்கு ஒரு குயவன் தேவையானோ, அதே போல இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்க ஒரு பகவான் தேவை, அதுதான் பிரம்மம் அப்படின்னு அனுமானத்தை தெரிவிக்கிறாங்க. அனுமானத்தை வேதாந்தவாதிகள் அதை ஒத்துக்கொள்வதில்லை. அவர் என்ன தெரிவிக்கிறார்னா, ஒண்ணுமில்லை சுவாமி, சாஸ்திரம் என்ன சொல்லிட்டு அதான் உளன் சுடர்மிகு சுருதியில் இவையுண்ட சுரனே. ஆழ்வார் தெரிவிக்கிறானோ, உளன் சுடர்மிகு சுரணியுள் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாக நின்ற சுடரே. ஆண்டாள் தெரிவிக்கிறார், ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாக நின்ற சுடரே, உளன் சுடர்மிகு சுருதியில் இவையுண்ட சுரனே தெரிவிக்கிறாளையா. அப்படின்னா வேதம் என்பது என்னது? ஆபாதீத பிரமாணம். அப்பனா என்னன்னா இந்த சப்தத்துக்கு தனி சிறப்பே உண்டு. வேத சப்தத்திற்கு தனிச்சிறப்பு. ஏன்னா முன்னாடி பார்த்த பிரத்யட்சத்துக்கோ அனுமானித்தத்துக்கோ பாதிப்பு உண்டு, சப்த பிரமாணத்துக்கு பாதிப்பு கிடையாது. என்ன சொல்ல பாதிப்பு உண்டு? பிரத்யட்சத்தை அனுமானத்தாலே பாதிக்கலாம், அனுமானத்தை பிரத்யட்சத்தாலே பாதிக்கலாம். ஆனா சப்த பிரமாணத்தை பிரத்யட்சத்தாலோ அனுமானத்தாலோ பாதிக்க முடியாது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பிரத்யட்சத்தை பாதிக்கலாமா சுவாமி அனுமானத்தால்? தாராளமா. இப்ப விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கு, அதுல திரி போட்டிருக்கேன், நெய் விட்டுருக்கேன், நன்னா எரிஞ்சுட்டு இருக்கு. அது ஒரே நெருப்பா வெவ்வேறு நெருப்பா? ஒரே திரியா வெவ்வேறு திரியா? ஒரே நெய்யா வெவ்வேறு நெய்யான்னா நம்ம கண்ணால பாக்கறச்சே ஒரே திரியா தான் தெரியும், ஒரே நெய்யா தான் தெரியும், ஒரே நெருப்பா தான் தெரியும். அது பிரத்யட்சம். ஆனா அனுமானத்துல என்ன பண்ணலாம்? அந்த பிரத்யட்சத்தை பாதிக்க விடலாம். பாதிப்பு உண்டு. என்னன்னா திரியும் குறையிறது, நெய்யும் குறையிறது. அதே நேரத்துல நெருப்பம் என்ன ஆகுதுன்னா இந்த திரியிலிருந்து அடுத்த திரிக்க போறது, இந்த திரி அடுத்த திரிக்க போறது. அப்ப வெவ்வேறு நெருப்பு. இது எதிர் தெரியுது? நம்முடைய பிரத்யட்சமான கண்ணை கொண்டு பார்க்கும் போது அது தெரியல. ஏன் தெரியலன்னா அதை கிரகிக்கக்கூடிய சக்தி, அந்த அளவுக்கு சக்தி நம் கண்ணுக்கு கிடையாது.
இல்லாதபடியாவே நம்ம பிரத்யட்சமா வந்து ஒரே நெருப்பு, ஒரே திரி, ஒரே நெய்ன்றோம். ஆனா அனுமானத்தால அந்த பிரத்யட்சத்தை இல்லைன்னு ஆக்கியாச்சு. இது அனுமானத்தால பிரத்யட்சம் அடிபட்டு போயிடுச்சு. அதே போல பிரத்யட்சத்தால அனுமானத்தை அடிக்கலாமா? தாராளமா பண்ணலாமே. இது முன்னாடியே பார்த்திருக்கோம். ஆகாச தாமரை சுவாமி இருக்கா? இருக்கே. எது போல ஜலத்துல தாமரை இருக்கணும், பூமியில ஜலத்துல என்னமா தாமரை மணக்கிறது, நம்ம வாசனை வருதணும். அதே போல ஆகாச தாமரை இருக்கு சுவாமி. ஆனா ஆகாச தாமரை கொஞ்சம் விலை அதிகம், ஜலத்துல இருக்க ஒரு தாமரை விலை குறைச்சல். இது 10 ரூபாய்னா அது 500 ரூபாய் சுவாமி. அவ்வளவு விலையா? அப்ப சுவாமி ஆகாச தாமரை ஆச்சுன்னா இவரு நம்பிட்டான். ஆனா பிரத்யட்சத்துல ஆகாச தாமரையே கிடையாது. ஆனா அனுமானம் நன்னா இருக்கு, பட்சம் நன்னா இருக்கு, சாத்தியம் நன்னா இருக்கு, கேது நன்னா இருக்கு, சபட்சம் இருக்கு, விபட்சம் இருக்கு. 5 அவயவங்கள் பார்த்து போன அனுமானத்தால அந்த 5 அவயவங்கள் சரியா பொருந்துருது அனுமானத்துக்கு. ஆனா பிரத்யட்சம் என்னன்னா ஆகாச தாமரையே கிடையாது. அப்ப அனுமானத்தாலே பிரத்யட்சத்தை பாதிக்கலாம், பிரத்யட்சத்தாலே அனுமானத்தை பாதிக்கலாம். ஆனால் இது நமக்கு இது ராமானுடைய அடிப்படை கொள்கையே வேதத்தை பிரத்யட்சத்தாலோ அனுமானிக்கத்தாலோ பாதிக்க முடியுமானா பாதிக்க முடியாது. இது ரொம்ப முக்கியமான கொள்கை. அதே நேரத்தில் சாஸ்திரமோ சுவாமி ராமானுஜரோ பிரத்யட்சத்துக்கு எதிர்த்தட்டாக பேசவே மாட்டான். சாஸ்திரம் சொல்லவே சொல்லாது, பிரத்யட்சத்தை நன்னா ஒத்துக்கும், சுவாமியும் ஒத்துக்குவார். ஏன்னா எதுக்கு இந்த வார்த்தை சொல்றேன்னா, பிரத்யட்சத்தை உண்மையா ஒத்துக்கொள்ள சம்பிரதாயம் நம்ம சம்பிரதாயம். ஆனா பிரத்யட்சம் பொய் என்று சொல்லக்கூடிய சம்பிரதாயம் அத்வைத சம்பிரதாயம், அத்வைத சம்பிரதாயம். அதனால்தான் அவருடைய சித்தாந்தத்துப்படி உங்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்கணும், நீங்க எல்லாம் பொய். காலட்சேபம் பண்றணும், அதுவும் பொய். நீங்க கேட்கிறணும், அதுவும் பொய். எது சுவாமி? ஒண்ணுதான் பொய், பிரம்மம் தான். அந்த பிரம்மம் எப்படி சுவாமி இருக்கும்? அதெல்லாம் தெரியாது, பிடிச்சு வச்சா போல இருக்கும். சரி சுவாமி, அதுக்கு உருவம் இருக்கா? இல்ல. அதுக்கு பேரு கிடையாது. எப்படி சுவாமி? ஒண்ணும் கிடையாது, பிரம்மம் மட்டுமே. இதைத்தான் இது பிரத்யட்சத்துக்கு விரோதமாக சொல்லக்கூடிய தன்மை. ஆனா சாஸ்திரமோ சுவாமியோ பிரத்யட்சம் விரோதமா பேச மாட்டார். எவ்வளவு தூரம் பேச மாட்டார்னு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒண்ணுமில்லை, ஒரு ராத்திரி இருட்டுல வந்து அப்படியே உள்ளுக்குள்ள வந்து ஒரு அறைக்குள்ள போனேன், ரூம்குள்ள போனேன். போயிட்டு இருக்கச்சு அங்க கயிறு இருந்தது, வளைஞ்சிட்டு அந்த கயத்தை பார்த்து பார்ப்போம்னு சொன்னேன். இது ஒரு பிரமம் தானே. இந்த பிரமத்தை கூட உண்மையான ஞானம் சொல்றேன். சாமானிய என்ன நினைப்பா? சுவாமி கயத்தை போய் பாம்பு நினைச்சிருக்க, அது பொய் தானேமா? அதுலயே உண்மை இருக்கின்றார் சுவாமி. அப்பனா அந்த அளவுக்கு பிரத்யட்சத்தை நேசிக்கிறார், பிரத்யட்ச உண்மையை. ஏன்னா கயத்துக்கு அந்த பாம்புக்கு ஏதோ ஒத்துமை இருக்க. இவர் என்ன பண்ணிருக்கணும்? அங்க சவத்துல ஏதோ ஒரு மாட்டி இருந்தா அதை பார்த்து பாம்புன்னு சொல்லலையே. வேற ஏதோ காலையில் செருப்பு போட்டு இருக்கு, அதை பார்த்து பாம்புன்னு சொல்லலையே. கயத்தை பார்த்ததுன்னா பாம்புன்னு சொல்லியாரு. அப்ப அதற்குள்ள ஏதோ ஒற்றுமை இருக்கணும். பாம்பை போல வளைஞ்சு இருக்கு, பாம்பை போல உருண்டையா இருக்கு. பாம்பு சில நேரத்துல அப்படியே பேசாம இருக்கும், கயிறு பேசாம இருக்கு. அதுக்குள்ள உருவ ஒற்றுமை இருக்கணும், அதனால உண்மை இருக்கு. இது ரொம்ப உதவுகிற சம்பிரதாயம். ஏன்னா இந்த சம்பிரதாயம் பிரத்யட்சத்தை எந்த விதத்திலுமே இல்லைன்னு ஆக்கவே ஆக்காது. எதுவாக இருந்தாலும் பிரத்யட்சம் உண்மையே அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அதான் தெரிவிக்கிறார். அதனால ரொம்ப உதவுகிற சம்பிரதாயம். நித்தியப்படியில் நம்முடைய சம்பிரதாயமே நித்தியப்படிக்கு பயன்படக்கூடிய சம்பிரதாயம் நம் சம்பிரதாயம். நித்தியப்படிக்கு பயன்பட, அதாவது ரொம்ப சுலபமான பயன்பாடு, ரொம்ப சுலபம்னாலே அதுல என்ன ஒரு விஷயம்னா, ரொம்ப சுலபமா ஒண்ணு கடிச்சிட்டுன்னு வச்சுக்க, அதுக்கு அவர்கள் மதிப்பு கொடுக்க மாட்டான். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒண்ணு வந்துருச்சு வச்சுக்க, அதுதான் சுவாமி உசக்தின்னு சாமானிய லோகத்துல இந்த வர அபிப்பிராயம் உண்டு. புரியத்துக்காக ஒருத்தர் என்ன, உடம்பு சரியில்லை, வைத்தியர்கிட்ட போனார், உடம்பு காமிச்சார். வைத்தியர் பார்த்தார், ஓஹோ பெரிய வியாதியா இருக்கு, எவ்வளவு பெரிய வியாதி, லட்சத்துல ஒருத்தர் தான் வந்துருக்கு, உனக்கு வந்துருத்தே அப்படின்னு சொல்லி நிறைய டெஸ்ட் எல்லாம் எழுதி கொடுத்து என்னென்ன மருந்தெல்லாம் எழுதி கொடுத்தார். ஓ பெரிய மருத்துவர், பெரிய வைத்தியர் அப்படின்னு சொல்லுவோம். அதே இன்னொருத்தர் என்ன பண்ணார், சுவாமி கூட வந்திருக்கிற வியாதி சாமானியம் தான், ஒண்ணுமே இல்லை, அதுக்கு மருந்தெல்லாம் தேவையில்லை, நடைப்பயிற்சி பண்ணுவோம், ஆகார நியமனம் எடுத்துப்போம், ஒண்ணுமில்லை, கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த உடற்பயிற்சி நல்லா பண்ணுவோம், சரியா போயிடும் சொன்னார். இவர் வைத்தியரே இல்லைன்னு சொல்லுவோம். அவர் எளிமையா சொல்லி தரணும். எளிமையா சொன்னாலே
லோகத்துல அவ்வளவுதான் நம்ப மாட்டான். அதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னாலே லோகத்துல நம்புவான். ஏன்னா அது கஷ்டமா இருக்கு. புரியறதுக்காக சொல்றேன். சில மதத்தவெல்லாம் ஏதோ சில காலத்துல கார்த்திகை மாசம் மார்கழி மாசம் வந்துருச்சுன்னா ஏதோ ஒரு வர்ண கலாபத்தை வேட்டி அணிஞ்சுட்டு எங்கேயோ போறா பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு போறா. போயிட்டு ஏதோ பாக்குறாளோ அவெல்லாம் அதுதான் உண்மை போட்டுருக்குன்னா ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரி வருத்தப்படக்கூடிய தன்மையே நம்ம பகவான்கிட்ட கிடையாது. ஆனா சுவாமி சொல்றது என்னன்னா, எம்பெருமானார் சிம்பிளான சம்பிரதாயம், சுலபமான சம்பிரதாயம். ரொம்ப சுலபம்னாலே இவருக்கு நம்புவதற்குண்டான தன்மை ரொம்ப குறைவா இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டோம்னா அதை நம்புவா. பெரிய ஏன்னா உண்மைன்னு சொல்றதுக்கு அதுக்கு கஷ்டப்படணுமா? கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பொய்யை உண்மைன்னு சொல்றதுதான் கஷ்டப்படணும். பிரியத்துக்காக சொன்னேன். அத்வைதி பிரத்யட்சத்தை இல்லைன்னு சொல்றாரு. அப்ப அது பொய் தானே. அந்த பிரத்யட்சத்தை இல்லைன்னு ஆக்குறாரணும். அப்ப பிரத்யட்சத்தை இல்லை, பிரத்யட்சமா பார்த்துட்டு இருக்கேன், அதை இல்லைன்னு சொல்லியிருக்கார். அப்ப அந்த தர்க்கத்தாலும் நியாயத்தாலும் மீமாம்ச சாஸ்திரத்தாலும் அவர் ஸ்தாபிக்கிறாரு. இது பொய், இது பொய்ன்னு ஸ்தாபிக்கிறாரு. அப்ப அவர் ஸ்தாபிக்கணும்னு ரொம்ப கஷ்டப்படணும். ரொம்ப கஷ்டப்படணும்னா உயர்ந்த சம்பிரதாயம் கொண்டு சுவாமி அப்படின்னு நினைக்கிற பாருங்க, தவறான கருத்து. அதனாலதான் சரணாகதி மேல ஒரு நம்பிக்கை வர்றதுக்கு என்ன காரணம்னா, இது கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், சாத்தியோபாயினால நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுறது. பண்றது கஷ்டமா இருக்கும், அது வேற விஷயம். ஒரு நம்பிக்கை பூர்ணமா இருக்கு. ஏன்னா நான் பண்ணிட்டு இருக்கேன், கஷ்டமா பண்ணிட்டு இருக்கேன். பெரிய உயர்ந்த பதவிக்கு கஷ்டம் கொடுத்தாதான் சரியா கிடைக்கும்னு சொல்றாலும் அதெல்லாம் நம்பிக்கை வரும். சரணாகதினா ஒண்ணுமே பண்ண வேண்டாம், மார்பிலே கை வைத்து உறங்க பிராப்தி. இதை வேற சொல்லுவா அடிக்கடி நம் சம்பிரதாயத்துல. இத சொன்ன உடனே என்ன தோணுனா, ஒண்ணும் பண்ண வேண்டாம் சொல்றது கிடைக்குமா கிடைக்காத நம்பிக்கை வராதனும். ரொம்ப சுலபம். ஏன்னா பண்றது நீ இல்லையே, பகவான் பண்ண போறான். அவருக்கு இதெல்லாம் துச்சம், ஒண்ணுமே கிடையாது. அதே போல சம்பிரதாயம் சாஸ்திரம் நம்மை அப்படியே சமப்படுத்துவோம்னா சிரமப்படுத்தாது. சமப்படுத்தக்கூடிய தன்மை சாஸ்திரம் உண்டு. ஆனா ராமானுஜர் இந்த சமப்படுத்தக்கூடிய தன்மை இல்லாமல் சுலபமான சம்பிரதாயம் கொடுத்தாரணும். சுலபமான சம்பிரதாயம் இருந்தாலே அதை கொஞ்சம் நம்புறதுக்கு ஜனங்க கொஞ்சம் சமப்படுவானா அந்த சமத்தை சொல்ல நம்பிக்கை வராது. ஆனா சுவாமி அதுக்கு தீர்க்கிறானே, இதற்குதான் ஆனா இல்லாத ஒரு விஷயத்த நம்ம ஸ்தாபிக்கிறோம்னா சிரமம் பண்ண போனோம், அதைத்தான் தெரிவிக்கிறான். ஆனா இவன் புதுசா கண்டுபிடிக்கணும். என்னைக்குமே ஒரு பொய்ய உண்மையாக்கணும்னாலே தான் என்ன சொன்னேன் வாதம் பெருசா போயிட்டே இருக்கும். வாதம் போக 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 நிறைய வாசிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரும். அந்த நிர்பந்தம் வர இதான் உயர்த்தி போட்டு நினைக்கிறார்களோ இதைத்தான் தெரிவிக்கிறார்கள். ஆனா நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், நன்னா பெருமாளை சேவிங்கோ, சாத்துவரை சேவிச்சுங்கோ, பிரசாதம் வாங்கிட்டு இருக்கோ, நன்னா பங்கோ, நன்னா சாப்பிடுங்கோ, அதை போல இருந்துருக்கோ அப்படின்னு சொன்னாலே இது சுலபமான வழியா இருக்கே, நான் ஏன் கஷ்டப்படணும், நானும் அதே போல இருந்துடுறேன்னு வருமானா அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு தன்மைதான் சுவாமி சம்பிரதாயத்துல சுவாமி ராமானுஜர் ஏற்படுத்தின வழி. ராமானுஜர் ஏற்படுத்தின வழின்னா இதுக்கு முன்னாடி இல்லையா சுவாமி கேட்க, சாஸ்திரம் என்ன சொல்றது, பிரபத்தி சாஸ்திரத்தை சாஸ்திரமே விஜிச்சிருக்கு. ஆனா அது எங்கேயோ ஒரு மூலையில சொல்லி இருக்கிறபடியாலே அது எடுக்காம இருக்கணும். அப்ப இது ரெண்டாவது, இந்த மாதிரி கஷ்டப்படணுன்ற அவசியமே கிடையாது. 4 காசு கொடுக்கணுமா தேவையில்லை, எதையாவது பண்ணணுமா ஒன்றும் தேவையில்லை. சில பேர்லாம் ஒரு சுவாமியில பண்ணார், ரொம்ப சிரமப்பட்டு சம்பாதிச்சார், நல்லா சொத்து சேர்த்து வச்சார். அவருடைய புள்ள என்ன பண்ணா, எந்த சிரமமும் இல்லாம அந்த சொத்தை நல்லா செலவழிக்கிறார். பக்கத்து வீட்டுக்காரர் கேட்கிறாரு, என்ன சுவாமி நீர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, உங்க தப்பனார் எவ்வளவு சிரமப்பட்டார். அவர் வாசல் சிரமப்பட்டிருக்கலாம், அவர் பிறக்கட்சி ஏழையா பிறந்தார், ஆனா அவர் சிரமப்பட்டார். நான் பிறக்கட்சியே இந்த ஆங்கிலத்தை சொல்லுவார் பார்ன் வித் தி சில்வர் ஸ்பூன், அந்த மாதிரி பிறக்கட்சியை நான் பலகாலம் இருந்திருக்கேன், அவர் சொத்து இருந்து நான் அவருக்கு பிள்ளை, அதனால நான் அதை நல்லா செலவழிச்சுட்டு இருக்கேன், அனுபவிக்கிறேன்னு சொல்றாரு. அதே போல ராமானுஜர் சிரமப்பட்டார். என்ன சுவாமி சிரமப்பட்டா, நிறைய பாக்கியர்கள் என்ன, குதிர்ச்சிகள் என்ன, அந்தந்த மதங்களை நிரசனம் பண்றதுக்காக என்னென்ன சிரமங்களோ அத்தனை சிரமப்பட்டார். அவருக்கு சிரமப்பட்டார்னா கஷ்டப்பட்டார். ஆனா நாம என்ன பண்ணணும், அவர் சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. என்ன சொத்து, மோட்சம்ங்கிற சொத்தை சுவாமி ராமானுஜர்
நமக்காக நம்பெருமாட்ட பிரார்த்தித்துக் கொண்டு ஆக்கி வச்சிருக்கார். அந்த சொத்தை நம்ம அனுபவிக்கலாமோ, அனுபவிக்கிறதுக்கு என்ன பண்ணும்? அவருடைய திருக்குமார நம்ம இசைத்தாலே போடும். அவருடைய திருக்குமார ஒத்துண்டோம். ஒத்துண்டாச்சுன்னா நாம சமப்படணுமானா கிடையாது. ஆனா இதை தவிர மத்த சம்பிரதாயம் நீங்க போனேனாலே ஒத்தரும் சமப்படணும். இப்படி சமப்பட்டு இப்படி சமப்பட்டாலும் கிடைக்குமா தெரியாது. இன்னைக்கு அத்வைத பிரகாரம் இன்னைக்கு மோட்சம் போனவா யாரு? யாரா ஒருத்தர் காமிக்கா? சுவாமி ஒருத்தர் இல்லையே சுவாமி, எப்படி மோட்சம் போக முடியும்? அவ சம்பிரதாய பிரகாரம் பிரம்மத்துக்கு தான் மோட்சம். அப்ப பிரம்ம இது வரைக்கும் மோட்சம் போகலையே. பிரம்ம மோட்சம் போயிடுச்சுன்னா இந்த பிரபஞ்சமே இருக்காது. அவளுடைய மேல வரைச்ச சொல்றேன். ஆனா யாரு இதை கொஞ்சம் சரியான முறையில கேட்கணும். நான் ஏதோ அடியே அந்தந்த சம்பிரதாயத்துக்கு போய் குறைய சொல்லிட்டு இருக்கேன். தம்முடைய சம்பிரதாயத்தை உயர்த்தி ஆனா அதை குறை சொல்றான்னு அர்த்தத்துல சொல்லல. அவ சங்கராச்சாரியரை பற்றியோ மற்றவருடைய வெற்றியை பற்றியோ அடிவனுக்கு அவ்வளவு தூரம் விரோதம்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த கொள்கை சாஸ்திர சம்மதம் இல்லை. அதைத்தான் தெரிவிக்க வந்த பூர்வாச்சாரியர் எல்லாம் அவால யாரும் எதிர்க்கவே இல்லை. இருக்கணும். அப்படி இருக்கச்சு எனக்கு சொத்து இருக்கு, என் தகப்பனா சம்பாதிச்சு வச்சிருக்கார். அந்த தகப்பனா சம்பாதித்த சொத்தை நான் அனுபவிக்கலாமோ? இப்ப நான் என்ன பண்ணணும்? அவனுடைய பிள்ளை நான் ஒத்துக்கணும். ஒத்துண்டா பண்ணணும். அப்ப நான் கட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் சுவாமி கட்டப்படணும்? வேண்டாமே, என் தகப்பனா சொத்து எனக்கு தான் அப்படின்னு அவர் எழுதி வச்சிருக்காருனோ. அப்ப சுவாமி வாங்கி வச்சது நமக்கு தான் நம்ம அனுபவிக்கத்தான் வாங்கி வச்சிடணும். அதனால திட்ட பாருங்க. அப்படி இருக்க செய்து ஆனா சுவாமி நினைக்கிறார், சுவாமி இந்த சொத்தை நான் அனுபவிக்க முடியும்னா ஆள் வரலன்னு அவர் நினைக்கிறார். எங்க வரமாட்டேன்றானே அதுதான் நினைக்கிறாரு தவிர நன்னா நம் சுவாமி நமக்கு தந்தை. அவர் வாங்கி வச்ச சொத்து எது? மோட்சம். அந்த மோட்சம் என்ற சொத்தை அனுபவிக்கிறதுனா நன்னா வாங்கி வச்சுக்கிறார். நன்னா ஆண்டு அனுபவிக்கலாம். அவருக்கும் திருப்தி, நமக்கும் திருப்தி. ஆக இந்த சொத்து தான் என்னது? சப்தம். அந்த சொத்து தான் சப்த பிரமாணம். சாமிக்கு ரொம்ப பிடிச்ச சொத்து எது தெரியுமா? அந்த சுவாமி பண்ணி சாபித்த சொத்து. அதுதான் சப்த பிரமாணமாகிற வேத பிரமாணம். அந்த வேத பிரமாணம் தான் பிரதானம். அப்ப வேதத்துல இந்த மாதிரி இருக்கு சுவாமி. அப்ப வேதத்துல எல்லாமே சொல்லியிருக்கு. அதுக்கு நம்முடைய நிலைக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய சப்தத்தை நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு எதெல்லாம் அனுகூலமா இல்லையோ அதெல்லாம் விட்டுடலாம். சில பேர் என்ன சொல்றாங்க, சுவாமி அவர் நல்லவர் தான், ஆனா சில விஷயங்கள்லாம் அவர் எதிர்த்தட்டா இருக்கார். அப்ப என்ன பண்ணா? அவர்கிட்ட இருந்து நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கலாம், மீதி எல்லாம் விட்டுலாம் சொல்றோமோ. அந்த மாதிரி வேதத்தில் ஒரு சிலதெல்லாம் நமக்கு அனுகூலமா இருக்கு, அதை எடுத்துக்கலாம். ஒரு சிலதெல்லாம் நமக்கு பிரதிகூலமா இருக்கு, அதை விட்டுலாம் அப்படின்னு சொல்ல முடியுமான்னா? வேதத்துல ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு அக்ஷரமும் எதையும் விடத்தக்கதல்ல, எல்லாத்தையும் எடுத்துக்கணும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த மாதிரி சில மதங்கள் உண்டு. ஏன் அத்வைத பட்சமே இதைத்தான் எடுக்கணும், இது எடுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு. வேதத்துல சரம் பிரதானம், அமிர்தாட்சரம் கரா, சராத்மானு, ஈஷதே ஏகேவ ஏககா அப்படின்னு நிறைய உண்டுன்னு சொல்லியிருக்கு. அதே வேதத்தை ஒண்ணுதான் சொல்லியிருக்கு. என்ன சொல்லிருக்கு? இந்த சத்துவமதி சேத்தகேது, தத்துவமசி சேத்தகேசுன்னு ஒண்ணுதான் சொல்லியிருக்கு. ஒண்ணுன்னு சொல்லக்கூடிய சப்தம் வேதத்துல இருக்கு, பல என்று சொல்லக்கூடிய சப்தம் வேதத்துல இருக்கு. அப்ப பல என்று சொல்லக்கூடிய சப்தத்தை விட்டுடணும், அது வேண்டாம். ஒண்ணுன்னு சொல்லக்கூடிய சப்தத்தை எடுத்துக்கலான்ட்டு ஒரு வாதம் இருக்கு. சுவாமி அதை சொல்ல, பல என்று சொல்லக்கூடிய சப்தத்தையும் ஏத்துக்கணும், ஒன்னு சொல்லக்கூடிய சப்தத்தையும் ஏத்துக்கணும். அப்படின்னா இதை ஒதுக்கி வைக்கிறதோ அதை எடுத்துக்கிறதோ அது கிடையாது. அது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இது சில கொள்கைக்கு வேறுபட்ட கொள்கை, சில மதத்தவர்களுக்கு. சுவாமி அப்படியில வேதத்துல என்னென்ன சொல்லியிருக்கோ அத்தனையும் உத்தேசம். வேற அதை நிரூபிக்க போறார். என்ன உத்தேசம்னா, அபிச்சார கர்மாக்கள் சொல்லியிருக்கு, ஒருத்தரை கொல்றதுக்காக சொல்லியிருக்கு, அதுவும் உத்தேசம். ஒருத்தரை பழி வாங்கிறதுக்காக சொல்லியிருக்கு, அதுவும் உத்தேசம். சுவாமி அப்படிப்பட்ட வேதத்தை நம்ம பிரமாணம் எடுத்துக்கலாம், அந்த மேல வரப்போறது. அப்ப வரைச்ச சொல்றேன். எது சொல்றேன்னா, அப்ப ஏன்னா இதெல்லாம் எப்ப தெரியுது? ஆயிரக்கணக்கான முன்னாடியே இதெல்லாம் ஆச்சாரம் தான் விசாரம் பண்ணியிருக்கா. அந்த விசாரம் பண்ணி அந்த விசாரத்தால வேதத்துல ஒன்னே விட முடியாது, மொத்தத்தையும் எடுத்துக்கணும். ஒண்ணு நீங்க என்ன பண்ணுங்க, ஒண்ணு மொத்தத்தையும் எடுத்துக்கங்க, அல்லது மொத்தத்தையும் விட்டுடுங்க.
மொத்தத்தையும் உண்டுன்னு சொல்லி ஆஸ்திகனா வர பழகுங்கள். அல்லதா அதெல்லாம் கிடையாது சுவாமி, அதெல்லாம் கிடையாது, மொத்தத்தை நான் விட மாட்டேன், கொஞ்சம் எடுத்துன்னு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு இருக்கேன்னா அது நாஸ்திகவாதம்னு பேரு. பாதி கிணறு தாண்டினா என்ன அர்த்தம்? ஒண்ணு முழு கிணறு தாண்டணும் அல்லது தாண்டாம இருக்கணும். பாதி கிணறு தாண்டிட்டே சுவாமின்னா ஜபகடின்னு கிணத்துல விளையாடான்னு அர்த்தம். இவன் என்ன சொல்லி இருக்கனா, அதுல இருக்கிறத பாதி எடுத்துக்கிறேன், பாதியை விட்டுறேன்னா அது சாஸ்திர சம்மதமே இல்லை. ஒண்ணு ஆஸ்திகனா இருக்கணும் அல்லது நாஸ்திகனா இருக்கணும். நாஸ்திகனா இருக்கப்படாது. சுவாமியே உபதேசத்தினால தெரிவிக்கிறார், நாத்திகரும் நற்கலையன் நன்னறி செய்கிற ஆத்திகரும் நாத்திகரும் வரை ஓர்த்து நெஞ்சே முன்னவரும் பின்னவரும் மூர்க்கரனை விட்டு நடுச்சொன்னவரை நாளும் தொடர்ந்து தெரிவிக்கிறார். அப்படின்னா நாஸ்திகனையும் விட்டுடு, நாஸ்திகனையும் விட்டுடு. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன சொல்லணும்னா, நாஸ்திகரும் வரை ஓர்த்து நெஞ்சே முன்னவரும் பின்னவரும் மூர்க்கரனை விட்டு நடுச்சொன்னவர் யாரு? ஆஸ்திகன். அதான் தெரிவிக்கிறார். நாஸ்திகனை விட்டுடு. நாஸ்திகன் சுவாமி, இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கா. அதே முக்கியம் இன்னைக்கு அரசாங்கத்துல இன்னைக்கு வாதம் பண்றவாள் இப்படிதான் இருந்துட்டு இருக்கா. ஆத்துக்குள்ள சேஷனா பாராயணம் நடந்துட்டே இருக்கும். வெளியில எல்லாம் ஒண்ணும் இல்லை, கடவுளை நம்புறம் முட்டாள் என்னென்னவோ பேச ஆரம்பிச்சிருவாங்க. உள்ளுக்குள்ள ஸ்ரீபாத்தியத்தை எடுத்துப்பா, ஜிஎஸ் சுவாமி கூப்பிட்டு ஸ்ரீபாத்தியத்தை எடுத்துப்பா. ஆனா வெளியில என்ன பண்ணுவா? அதெல்லாம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஓன் பேசுறா இல்லையா, எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி நாஸ்திகனை நம்பாது. நம்பாத. ஆஸ்திகனை மட்டும் பற்று தெரிவிக்கிறா இல்லையா? சரி சுவாமி, ஆஸ்திகன்னா யாரு? ஆஸ்திதி வாதி இது ஆஸ்திகா. இது தாத்து சொல்றது. ஆஸ்திதி வாதி இது ஆஸ்திகா. ஏன்னா தெய்வம் உண்டு என்று சொல்றவன் ஆஸ்திகன் அப்படின்னு தோணும். இது மேலெழுந்த வாரியான அர்த்தம். ஆஸ்திகன் என்ன தெரியுமா அர்த்தம்? வேதம் பிரமாணம் என்று ஒத்துக்கொள்பவன் ஆஸ்திகன். தெய்வம் உண்டு ஒத்துக்கொள்வன ஆஸ்திக சப்தத்துக்கு பூர்ணமா அர்த்தம் கிடையாது. ஏதோ மேலெழுந்தவாறே ஒத்துக்கலாமா தவிர, அப்படின்னா வேறு தெய்வம் ஏதோ ஒண்ணு இருக்கு சுவாமி அதை ஒத்துக்கலாமா, அப்ப அவன் ஆஸ்திகம் சொல்லலாமா? சாஸ்திர சம்பந்தம் கிடையாது. சாஸ்திரம் பிரமாணம் என்று ஒத்துக்கொள்பவன் ஆஸ்திகன். வேதம் பிரமாணம் ஒத்துக்கொள்ளனா அவன் நாஸ்திகன்னு பேரு. நமக்கு என்ன தோணும்? சில பேர் நிறைய தான தர்மங்கள் பண்ணுவான், எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, வேதம் பிரமாணம் கிடையாது, எதுவுமே கிடையாது, நான் கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. அவன் ஆஸ்திகம் சொல்லிட்டு இருப்பான். தவறான கருத்து. எந்த தானம் பண்ணாலும், எந்த ஒரு நல்ல காரியத்தை பண்ணாலும் பகவத் சம்பந்தமோ பாகவத சம்பந்தமோ ஆச்சாரிய சம்பந்தமோ இல்லை என்றால் அது தர்ம காரியமே கிடையாதுன்னு சாஸ்திரமே சொல்றது. எந்த தர்ம காரியம் பண்ணாலும் சரி, அது புஸ்தகம் கொடுக்கறதோ, பணம் கொடுக்கறதோ, துணிமணிகள் கொடுப்பதோ, தங்கத்தை கொடுப்பதோ, பசுமாட்டை கொடுப்பதோ, வீட்டை கொடுப்பதோ, அல்லது ஒரு பானை கிரகணம் பண்ணுவதோ, அல்லது கன்னியாதானம் பண்ணுவதோ எல்லாமே பகவத் சம்பந்தத்தை வைத்துக் கொண்டுதான் பண்ண முடியுமே தவிர, அது இல்லாம நான் பண்ணிட்டேன் சுவாமி, என் பொண்ண நான் கன்னியாதானம் பண்ணேன், என் பையனை பானை கிரகணம் பண்ணேன் அப்படின்னு சொல்ல முடியுமாண்ணா? அவதான் முன்னாடியே பகவத ஆராதனை முடிஞ்சாதான் கல்யாண கட்டத்தில் இதெல்லாம் நடக்கிறது. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப ஆஸ்திகன்னா யாரு? சாஸ்திரம் பிரமாணம் என்று ஒத்துக்கொள்வான் ஆஸ்திகன். சாஸ்திரம் பிரமாணம் என்று ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அவன் தான் நாஸ்திகன். நாஸ்திகன்னா நான் தெய்வத்தை ஒத்துக்கிறேன் சுவாமி, ஆனா வேதம் எனக்கு வேண்டாம். தெய்வம் உண்டு ஒத்துக்கிறேன், வேதம் எனக்கு வேண்டாம்னு சொன்னான்னா அவனை நாஸ்திக கோஷ்டியில தான் சேர்த்துக்கணும். ஆஸ்திக தெய்வத்தை ஒத்துட்டு இருக்கான சுவாமின்னா அப்ப கூட ஆஸ்திகன் கிடையாது. தெய்வத்தை எதன் மூலமாக நம்ம நிரூபிக்கிறோம்? நேர தெய்வத்தை பார்த்திருக்கலாம், யாராவது செவிச்சுக்கலாம், பிரத்யட்சமா செவிக்கிறேன் சுவாமி அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? யாராவது செவிச்சுக்கலாம்? ஒண்ணும் கிடையாது. வேதம் சொல்லித்து அகமேவ பரந்தத்தன அந்த பரதேவதையே சொல்றது. அப்படி கச்சது வேதம் சொல்லித்தான் தெய்வத்தை தெரிஞ்சுக்கிறோமே தவிர, அந்த தெய்வத்தை புரிஞ்சு கொள்கிறோமே தவிர நேர தெய்வத்தை ஒத்துக்கொள்ள போவது கிடையாது. அதனால்தான் சாஸ்திரத்தை தான், அதே சாஸ்திரம் இல்லை என்று புத்த அவதாரம் பண்ணான் பகவானே. அந்த புத்த அவதாரத்தை நம்ம ஏத்துக்கிறோமா? கிடையாது.
புத்த பகவான் சுவாமி இருக்கார். அவர் புத்தரை நம்ம சேவிக்கலாம், சேவிப்பது கிடையாது. ஏன்? நாஸ்திகவாதம் பண்ண சாஸ்திரம் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு அவதாரம். ஏன் இல்லைன்னு சொன்னா அது பின்னாடி விசாரம் பண்ணுவோம். எதுக்கு சொல்ல வந்தா, அப்ப சாஸ்திரத்தை நம்புபவன் ஆஸ்திகன், சாஸ்திரத்தை நம்பிக்கை இல்லாதவன் ஆஸ்திகன். இந்த நாஸ்திகன் தெரியுது. அப்ப எதுவாதுன்னா பிரமாணம் கையில இருந்தா தான் பிரமேயமே கிட்டும். பிரமாணம் கையில இருக்கணும். எது பிரமாணம்? சப்த பிரமாணம், வேதம். அந்த பிரமாணம் தான் கையில இருக்கணும். அப்பதான் பிரமேயம் கிட்டும். அந்த பிரமாணத்தை நான் ஒத்துக்கொள்வேன். இந்த பிரமாணம் பிரத்யட்சத்தை ஒத்துக்கொள்ளும், அனுமானத்தை ஒத்துக்கொள்ளும். ஆனால் இந்த ரெண்டு பிரமாணங்களும் என்ன பண்ணுவோம்? பிரத்யட்ச பிரமாணமும் அனுமான பிரமாணமும், இந்த ரெண்டு பிரமாணம் நம்முடைய இந்திரியங்களுக்கு உட்பட்ட அர்த்தத்தை சொல்லத்தான் இந்த பிரமாணம் உபயோகப்படுறது. பிரத்யட்சமா சேவிக்கணும்னா நம் கண் கொண்டு, அதே போல காது கொண்டு, அதே போல மூக்கு கொண்டு, தொடுமுணர்ச்சி கொண்டு, இதை கொண்டு தெரிஞ்சுக்கிறோமனோ, பஞ்ச இந்திரியங்களால தெரிஞ்சுக்கிறோமனோ, அது பிரத்யட்ச பிரமாணம். அனுமானம் என்றது பட்சம், சாத்தியம், கேது, சபக்ஷம், விபக்ஷம், இது கொண்டு தெரிஞ்சுக்கிறோமனோ இந்த ரெண்டு. அப்பன்னா இந்த ரெண்டு பிரமாணங்களும் நம்முடைய இந்திரியங்களுக்கு உட்பட்டவை, அப்படிப்பட்ட பிரமாணங்கள். ஆனா அத்தீந்திரிய அர்த்தம், இந்திரியங்களுக்கு உட்படாத அர்த்தத்தை சொல்லக்கூடிய பிரமாணம் தான் மூணாவது பிரமாணம். அந்த பிரமாணம் தான் சப்த பிரமாணம் என்று சொல்லக்கூடிய வேதம். வேதம் பிரமாணம் என்று ஒட்டுக்கொண்டால் அவன் ஆஸ்திகன், வேதம் பிரமாணம் என்று இல்லை என்று சொன்னால் அவன் நாஸ்திகன். இதுதான் அடிப்படை நம்பிக்கை, அடிப்படை நம்பிக்கை. சரி, அப்ப அந்த வேதம் அனாதி. இப்ப வேதத்துக்கு வருவோம். அந்த வேதம் அனாதி. அபௌருஷேயம், புருஷேயம், பௌருஷேயம், அபௌருஷேயம். பௌருஷேயம்னா புருஷனால் பண்ணப்பட்டது பௌருஷேயம்னு பேரு. அபௌருஷேயம் என்றால் ஒரு புருஷனால் பண்ணப்பட்டது கிடையாது. அப்படின்னா ஆதி கிடையாது, அந்தம் கிடையாது. அப்படின்னா சில பேர் என்ன சொல்லுவாதுமா, இன்னைக்கு சில ஆங்கிலேயர்களா வந்திருக்காளோ காந்த காலத்துல 100 வருஷத்துக்கு முன்னாடி, அவெல்லாம் ரிக்வேதம் பிறந்த 7000 வருஷத்துக்கு முன்னாடி சுவாமி அப்படின்னு சொல்லிட்டான். இதை சில பைத்தியங்களை நம்புறது. ஓ, 7000 வருஷத்துக்கு பிறந்திருக்காமே, பரவாயில்லையே, ஒரு ஆங்கிலேயர் சொல்றாரு, அப்பனா அவளே 2000 வருஷம் தான் வந்திருக்கா, நமக்கு 7000 கொடுத்துக்காத ஒரு சந்தோஷம் வருமானம். முற்றிலும் தவறு, முற்றிலும் தவறு. எதுக்கு சொல்ல வந்தா, 7000 வருஷம் போட்டாச்சுன்னா அப்ப என்ன ஆகும் தெரியுமா? அவ அப்படியே எழுதிட்டே வருவா. எழுதிட்டே வந்து அடுத்து ஒரு 50 வருஷம் ஆனவொன்னு, இல்ல இப்பதான் புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன், 8000 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொன்னு இருக்காமேன்னு சொல்லுவா. இன்னொன்னு இருக்கமான்னு சொல்லுவா. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, எந்த வேதமுமே அனாதியாக பிரளய காலத்திலே உண்டு. பகவானுடைய திருவுள்ளத்திலே பிரளய காலத்தை உண்டு. அப்ப பகவான் தான் இதுக்கு பிரபத்தகாச்சாரியார், அவர் தான் சொன்னாருன்னு சொல்ல முடியுமா சுவாமினே? இல்ல, அவர் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்றது என்பது உண்மையை தவிர அவரும் இதை படைக்கவில்லை. பகவான் எப்படி நித்தியமோ வேதமும் அதே போல நித்தியம். பகவான் எப்படி அனாதியோ அந்தம் இல்லாதவனோ, அதே போல வேதமும் அனாதி அந்தம் இல்லாதது. எதுக்கு சொல்றீங்கன்னா, இந்த வரலாற்றெல்லாம் மாத்திரத்துக்காகவே ஆங்கிலேயர்கள் படைஞ்சா. ஏன்னா அவ மதத்தை இங்க பரப்பணும், அதை பரப்புவதற்காக இத ஆரியர்கள் ஏதோ ஒரு தவறான ஒரு கருத்தை சொல்லி, ஆரியர்கள்னா பிராமணர்கள் எங்க சொல்லி இருக்கு? ஒரு சம்ஸ்கிருத ஞானமே இல்லாதவர்தான் என்னென்ன புத்தகம்லாம் எழுதுறான். ஆரியர்கள் எங்க சொல்லி இருக்கு? ஆழ்வாரே நடவாழ்வோர் பாத்திரம் எடுக்காரு. ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம் பருத்தார் பெண். பகவத் பக்தியிலே திளைத்தவர்கள் ஆரியர்கள் பேர். ஏன் இவ்வளவு? ஏன் வரதாழ்வான் சித்திரக்கூடத்துக்கு ராவண பிரார்த்தித்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும்னு அழைக்க வரானோ, அப்ப ஆரியான்னு கூப்பிடுறான். அப்ப ராவன் சத்திரியனா பிராமணனா? அப்ப ஆரியா சப்தத்துக்கு பிராமண அர்த்தம் இல்ல. ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பருத்தான் இல்லையா? பெரியோர்கள், பக்தி சாஸ்திரத்தில் திளைத்தவர்கள், சம்பிரதாயம் நன்ன கற்று தேர்ந்தவர்கள், சாஸ்திர சம்மதிக்கும்படி இருப்பவர்கள். அது மட்டும் இல்ல, நன்ன சாது பரித்ராணம் என்று சொல்லக்கூடிய சாதுக்களாக இருப்பவர்களுக்கு ஆரியர்கள். ஏன்னா அந்த அளவுக்கு எடுத்துக்கானோ வரலாற்றிலேயே மாற்றக்கூடிய ஒரு திணையை நாமே திகைச்சு போயிடும். 7000 வருஷம் முன்னாடியுமே ஒத்துக்கிட்டு ரொம்ப தவறான கருத்து. எதுக்கிட்டோம்னா, அப்ப இது அரசாங்கமே இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கு. ரொம்ப தவறான கருத்து. இது எங்கன்னா ஆபத்து இதுல இருக்கு.
அப்ப ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் உண்மையில பாரதத்தில் நடக்கக்கூடிய ஆபத்து. ஆனால் நாம் புரிஞ்சு கொள்ளாமல் போனா நிறைய புஸ்தகம்லாம் வேற வருது. இதுக்கு இந்த தேதியில வேதம் வந்தது, இந்த தேதியில வேதம் வந்ததுன்னு கிடையவே கிடையாது. வேதம் அபௌருஷேயம், ஒரு புருஷனால் பண்ணப்பட்டது கிடையாது. அப்பனா புருஷனால் ஒரு காலப்பட்ட ஒரு பண்ணப்பட்டதுன்னா சரி, இப்ப பகவானும் சொல்லலையா? சொல்லவில்லை. பகவானாலும் சொல்லப்பட்டது கிடையாது. அப்பனா என்ன பண்றார்? இருக்கிற வேதம் கல்பந்தோறும், ஒரு கல்பம்னா ஒரு பிரம்மாவுக்கு பகல் பொழுது முடிஞ்சு ராத்திரி பொழுது வருது. அது மட்டும் இல்ல, அது மட்டும் பிரம்மாவோட ஆயுசு காலம் எடுத்து வச்சுக்கேன், அது கல்பன்னு பேரு. அப்ப அடுத்த பிரம்மாவுக்கு உபதேசம் பண்றார். அதைத்தான் அங்க தெரிவிக்கிறார். கல்பந்தோறும் உபதேசிக்கிற அவ்வளவுதான் தவிர பகவான் திருவுள்ளத்தில் வேதம் இருக்கும். ஆனா அவர் வேதத்தை உருவாக்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். வேதத்தை பகவான் உருவாக்கினார், உருவாக்கவில்லை. ஆக அது நித்தியம். ரெண்டாவது, பகவானே சங்கல்பம் பண்ணியிருக்காரு வேதம் நித்தியம்னு. அதனால அவரும் அது உருவாக்கப்படவில்லை. வேதம் நித்தியம். அப்ப வேதம் நித்தியம்னு வந்துட்டோம்னாலே அப்ப அவருடைய சங்கல்ப பிரகாரம் அது நித்தியமா இருக்கும். வேதத்துக்கு தொடக்க தேதி என்ன சுவாமி? படியன் பிறந்த நாள் இந்த தேதியும் தெரியும், நீங்கெல்லாம் பிறந்த நாள் இந்த தேதியும் தெரியும். அதே போல வேதம் பிறந்த நாள் தேதி கிடையாது. கர்மாவும் அனாதி, கர்மாக்களுக்கு அந்தம் உண்டு. மேல வரப்போறது சொல்றேன், நிறைய விஷயங்கள் இனிமேதான் ஜாகிரதையா கேட்கணும். ஏன்னா இந்த அனுமானம் பிரத்யக்ஷம் சொல்றச்சு நிறைய பேர் காணாம போயிட்டா. என்ன சுவாமி ரொம்ப ட்ரை சப்ஜெக்டா இருக்கு இது, இனிமேதான் விஷயமே வரப்போறது. அப்ப இதுல என்னன்னா வேதம் நன்னா பாருங்க, பகவான் சங்கல்பித்தபடியால நித்தியமா இருக்கு. ரெண்டாவது, வேதம் சொல்லக்கூடிய உபதேசமே புதுசு புதுசா சொல்லும், புதியதா சொல்லும். ஆனா ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச விஷயத்த அது சொல்லாது. இதை நல்லா பாருங்க, ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்த சொல்லாது. ஏன்னா புரியுது, இது வந்து சாப்பிடுன்னு சொல்லாது, குளின்னு சொல்லாது. ஆனா குளிச்சு சாப்பிடுன்னு சொல்லும். அதை நம்ம படமாட்டோம். சாப்பிடுன்னு சொல்றதுக்கு முன்னாடியே நல்லா சாப்பிடுறோம். நமக்கு நல்லா அழுக்கு வந்துடுத்து, ஒரு மாதிரி நாத்தம் வந்துடுத்துனா குளிச்சுடுவோம், அதையும் பண்ணிடுவோம். ஆனா அந்த சாப்பிடுறது என்ன, சில மதத்துல சாப்பிட்டதுக்கு மட்டும் தான் குளிப்பா. எந்த மதம் உங்களுக்கே தெரியும். இதுக்கு சொல்ல என்ன, அந்த மாதிரி இல்ல, குளிச்சுட்டு கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு, தமிழர்களுடைய மரபு இருக்குது. அது மட்டும் இல்ல, ஸ்நாத்வா புஞ்சீவ, புஞ்சீவ, குளித்து சாப்பிட சொல்லியிருக்கு இல்லையா? அந்த குளித்து சாப்பிடுங்கிற நிலை நமக்கு தெரியாது. ஆனா சாப்பிடுன்றது நமக்கு தெரியும், குளின்றது நமக்கு தெரியும். ரெண்டையும் சேர்த்து சொல்றதும். அப்ப என்ன சொல்றது? அப்ப தெரிஞ்ச விஷயத்துல வேதம் கை வைக்காது. ரெண்டாவது, புதியதாக இருக்குன்னு சொல்றது சொல்லல சுவாமி. இப்ப பொய் சொல்லுமானா பொய் சொல்ல, வேதம் எந்த விஷயத்துமே பொய் சொல்லாது. ஆக 4 பார்த்திருக்கோம். ஒண்ணு அநாதித்வம், இரண்டாவது அபௌருஷேயத்துவம், மூணாவது அபூர்வ வாக்கு பிரதிபாதனம், நாலாவது சத்தியவாக்காக இருக்கும். அப்ப அநாதித்வம்னா அனாதியாக எப்போதும் உண்டு வேதம், பிரளய காலத்துல வேதம் உண்டு. அதுக்கப்புறம் அபௌருஷேயத்துவம், ஒரு புருஷனால் பண்ணப்பட்டது கிடையாது வேதம், சொதகா பிரமாணம். அபூர்வ வார்த்தாத்தம், புதுசு புதுசா நமக்கு புதிய புதிய விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கும். புதிய சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்றதுக்காக பொய் சொல்லுவான்னா சத்திய வாக்கா இருக்கும், உண்மையைத்தான் சொல்லும். இல்லாததை சொல்லவே சொல்லாது. இல்லாத விஷயத்தை வேதம் சொல்லுமானா சொல்லாது. ஆக வேதம் என்பது 3வது பிரமாணம். ஆனால் இந்த இடத்துல பாருங்க, 3வது பிரமாணம் சொல்லியிருக்காரு. அப்ப இது என்ன சொல்லிருக்கணும்? பிரமாணங்கள் 3, என்னென்ன சொல்லியிருக்காரு? பிரத்யக்ஷம், அனுமானம், வேதம் அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம்னு எடுத்திருக்காரு, வேதம்னு எடுக்கல. என்ன சொல்லிருக்கணும்? இப்ப நம்ம வேதம் தானே பிரமாணம் சொல்லியிருக்கோம், 3வது பிரமாணம் வேதம்னு எடுத்திருக்கோம். அப்ப சாஸ்திரம் என்ன சொல்லிருக்கோம்? பிரத்யக்ஷ பிரமாணம் 1, சப்த அனுமான பிரமாணம் 1, அதுக்கப்புறம் வேத பிரமாணம் 1ன்னு சொல்லியிருக்கிறோமோ. வேத பிரமாணம்னு சொல்லல, சப்த பிரமாணம் சொல்லியிருக்கேன். ஏன் சுவாமி சப்தம்னு சொல்லியிருக்கேன்னா, ஏன்னா நிறைய பிரமாணங்கள் உண்டு. ஏன் சப்தம் விசேஷித்து வேதத்தை அர்த்தமாக காட்டும். என சப்தம் என்பது பிரமாணம். சப்தம் என்னன்னா, சப்தம்னா வேதம் மட்டும் அல்ல, நிறைய சொல்ல போறாங்க. நம்ம என்ன இருக்கோம்?
சப்த பிரமாணம் வேதம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். விசேஷமாக வேதம் தான். ஆனா அதற்குள்ளேயே நிறைய சப்தங்கள் இருக்கு. வேதத்தை மாத்த ஒத்துண்டாச்சுன்னா அப்ப ஆழ்வாருடைய 4000 திவ்ய பிரபந்தங்கள் இருக்கு திராவிட வேதம், அது பிரமாணம் இல்லையா? ஒரு கேள்வி ஒரு மோனம். அதனாலதான் என்ன பண்ணுது சாஸ்திரம் சப்த பிரமாணம்னு சொல்லிட்டு அந்த சப்தத்துக்குள்ளே ஆழ்வாருடைய 4000 திவ்ய பிரபந்தங்கள் என்ன, ஆச்சாரிய சீசுக்திகள் என்ன, அதே போல இருக்கக்கூடிய மேற்கொண்டு காலட்சேபம் பண்ணக்கூடிய அதிகாரிகளுடைய சீசுக்தி என்ன, அதாவது பிரத்யட்ச பிரமாணம், அனுமான பிரமாணம், சப்த பிரமாணம் இல்லையா? அதுல வேதம் பிரமாணம் சொல்லியிருக்கோம்னா, ஆனா ஏன் சொல்றேன்னா வேத பிரமாணம் சொல்லாம சப்த பிரமாணம் சொல்லுங்க. வேதத்தை அனுசரித்து வரக்கூடிய எல்லாத்தையும் என்ன பிரமாண ஓட்டிலே சேர்க்க முடியும். வேதத்தை அனுசரித்து புரியத்துக்காக சொல்றேன். நீங்க உதய சந்தேகம் எடுத்துக்க. சந்தேகம் வந்தோடனே யாரோ ஒரு சுவாமி காலட்சேபம் பண்ணார். சுவாமி அந்த சுவாமியே காலட்சேபத்துல சொல்லியிருக்கார், அப்ப அதுக்கு மேல என்ன சுவாமி அப்படி கேட்கிறாரோ, அப்ப அதை பிரமாணமா எடுத்துக்கிறாரோ? அது கூட பிரமாணம். ஆமா, ஏன்னா சப்தம்னு சொன்னாலே வேதத்தை அடிவொற்றி யாரெல்லாம் என்னென்ன உபமானங்கள் என்னென்ன விஷயங்கள் சொல்கிறார்களோ அது யார் வேணா இருக்கலாம், அதெல்லாம் பிரமாணம் தான். அதனாதான் சப்தம்னு போட்டுது. சப்த பிரமாணத்துக்குள்ளே ஆழ்வாடு சீசுக்திகளும் அடக்கம், சப்த பிரமாணத்துக்குள்ளே ஆச்சாரிய ஸ்தோத்திர பாடங்களும் அடக்கம். அப்ப வேதத்தை அனுசரித்து வரக்கூடிய எல்லா பிரமாணம் கொண்டு சேர்க்கணும். இல்லைன்னா ஆழ்வார் பாட்டுகளும் பிரமாணம் இல்லாம போயிடும். வேதம் மட்டும்தான் பிரமாணம் எடுத்துட்டு வச்சுக்கேன், ஆழ்வார் பிரமாணம் இல்லாம ஆகிடும். அதனால அது மட்டும் இல்ல, ராமானுஜரே தன்னுடைய அந்திம காலத்திலே சில வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருக்கு 7 நாட்கள், இன்றையில இருந்து 7 நாட்கள் உனக்கு பெருவீடு தந்தோன் நம்பெருமான் கொடுத்துட்டார். முதல் 3 நாள் சொல்லல இந்த விஷயத்தை தன்னுடைய சிஷ்யாட்ட. 3ஆம் நாள் இன்னைக்கு இருந்து 4ஆம் நாள் நாம் பெருவீடுக்கு போகிறோம் என்று சொல்றார். அப்ப விஷய சிஷ்யாலாம் ஒரு அப்ப அந்த தஞ்சமான ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் பிரார்த்திக்கிறார். அப்ப அந்த வார்த்தையெல்லாம் பிரமாணம்னா பிரமாணம். இது வேதம் இல்லையே, ஒரு புருஷனால சொல்லப்பட்டது. ராமானுஜர் ஒரு புருஷன் தானே சொல்லப்பட்டதுன்னா அதனாலதான் சப்த பிரமாணம். அப்ப புருஷனால சொல்லப்பட்டு இருந்தாலும் அது சாஸ்திர சம்மதமாக இருந்தால் அதுவும் பிரமாணம் தான். அப்ப ஆழ்வார்கள் கொடுக்கக்கூடிய 4000 திவ்ய பிரபந்தம் பிரமாணம். பிரமாதா யாரு? ஆழ்வார்கள். அதே பிரமேயம் இது பிரமேய சுவாமி பகவான் சொல்லப்படாது, அர்ச்சாவதாரம் பிரமேயம். ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்திக்கு பகவான் சொல்லலாம், ஆனா அதை விசேஷத்தை சொல்லணும்னா அர்ச்சாவதாரம் தான் பிரமேயம் சொல்லும். ஆக ராமானுஜர் காலம் வரை இது இருந்துட்டு ஆச்சரியமா ஒரு விஷயம் எடுக்கிறார் யதீந்திர மத தீபிகால சுவாமி. யாரு? சீனிவாசாச்சாரிய சுவாமி என்ன தெரிவிக்கிறாருன்னா, பிரமாணம் 4000 திவ்ய பிரபந்தம். இப்ப வேதத்தை ஒரு பக்கம் வச்சுட்டு அது பிரமாணம் தான் பார்க்க போறோம், ஆழ்வார் விஷயத்துக்கு வரும். ஆனா ராமானுஜர் காலத்துக்கு உட்பட்டவர்கள் என்ன சொல்றாருன்னா பிரமாணம் ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தம், பிரமாத்தாக்கள் ஆழ்வார்கள், அதே பிரமேயம் அச்சாவதாரம் சொன்னான். இது ராமானுஜ காலம் வரைக்கும் இருந்தது. அதன் பிறகு கொஞ்சம் மாத்தி இந்த சுவாமி மாறுமா அந்த மாதிரி பிரமாணம் எல்லாம் மாறும். சாஸ்திர சம்மதமா தான் எது வேணா மாத்தலாம். மாறக்கூடிய வஸ்து, மாறக்கூடிய விஷயம் சாஸ்திர சம்மதமா இருக்கணும். சாஸ்திர சம்மதமா மாத்தினான்னா அது பிரமாணம் ஆகாது. இப்ப அதுக்கு மாத்திரா என்ன மாத்திரா கொஞ்சம் மாத்திரா. உடையவர் காலத்துல பிரமாத்தாக்கள் யார்? என்ன பண்ணணும்? பிரமாத்தாக்கள் யாருன்னு கேட்டா புறத்தாழ்வான், முதலையாண்டான், சோமாசி ஆண்டான், வடுகுநம்பி முதலாள்கள் பிரமாத்தாக்கள்னா. பிரமாணம் இது சுவாமி. பிரமாணம் என்னமோ ஆழ்வார்கள் காலத்துல பிரமாணம் 4000 திவ்ய பிரபந்தம், பிரமாத்தாக்கள் ஆழ்வார்கள், அதே பிரமேயம் அர்ச்சாவதாரம். அதே போல இது ராமானுஜர் காலம் பரியந்து இந்த மாதிரி இருந்திருக்கு. ராமானுஜர் காலத்துக்கு அப்புறம் கொஞ்சம் மாத்திட்டான். என்ன மாத்தினா, உடையவர் காலத்துல என்ன பண்ணுது, பிரமாத்தாக்கள் கூறத்தாழ்வான், முதலையாண்டான், சோமாசி ஆண்டான், வடுகுநம்பி போன்றோர்கள். அந்த பிரமாத்தாக்களுக்கு பிரமாணம் எது சுவாமி? அப்ப பிரமாணங்க 4000 திவ்ய பிரபந்தத்தை போல
இப்ப இவாளுக்கு எது பிரமாணம்னா ஸ்ரீமத் ராமானுஜ சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, இதுதான் பிரமாணம். அப்ப பிரமாணம் எது? ஸ்ரீமன் நாராயண இல்ல, ஸ்ரீமத் ராமானுஜ சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, இது பிரமாணம். பிரமேயம் இது சுவாமி, அந்த எம்பெருமானாரே பிரமேயம். இப்ப ரெண்டு வந்துட்டு பாருங்க. ஆழ்வார்கள் காலத்திலே பிரமாணம் வேறு, உடையவர் காலத்திலே பிரமாணம் வேறு. ஆழ்வார்கள் காலத்து பிரமாத்தாக்கள் வேறு, உடையவர் காலத்திலே பிரமாத்தாக்கள் வேறு. ஆழ்வார்கள் காலத்திலே பிரமேயம் வேறு, உடையவர் காலத்திலே பிரமேயம் வேறு. என்னென்ன பிரமேயம்? ஆழ்வார்கள் தான் பிரமாத்தாக்கள், பிரமாணம் 4000 திவ்ய பிரபந்தம், பிரமேய அச்சாவதாரம். ஆனா உடையவர் காலத்திலே வடகிழம்பி உதிரையாண்டான் சோமாசியாண்டா முதலானவர்கள் யார் என்னது? அவெல்லாம் பிரமாத்தாக்கள். பிரமாணம் அந்த ராமானுஜ துவயம், அதே பிரமேயம் அந்த ராமானுஜரே அப்படின்னு தெரியுங்க இல்லையா? இப்ப இது வரைக்கும் இந்த பிரமாணத்தை சேர்க்கணும். இப்ப நம்ம வேதத்தை மட்டும் பார்க்க போறது இல்ல, வேதத்திலிருந்து ஆழ்வார் பாசுரங்கள், ஆழ்வார் பாசுரத்திலிருந்து ஆச்சாரிய ஸ்ரீசுக்தி, ஆச்சாரிய ஸ்ரீசுக்தியிலிருந்து மேற்கொண்டு ராமானுஜருடைய திருவடி பரியந்தம் பிரமாணம் வருது இல்லையா? அப்ப இந்த சப்தத்துக்கு இத்தனை தூரம் விளக்கம் கொடுக்கணும். இது வரையில் உடையவர் பிரமாணம் வரையில் சேர்க்கணுமோ, அதனால்தான் சப்த பிரமாணம்னு சொல்லி. வேதம் பிரமாணம் சொல்லியிருக்கலாமோ? சொன்னா ஆழ்வாருடைய பாசங்களோ உடையவருடைய நிலையோ சேராது. அதனாலதான் சப்த பிரமாணம். வேதம் பிரமாணம் சொல்ல மாட்டான். அப்ப அந்த சப்தத்துக்குள்ளே சேர்ந்தது வேதம் அப்படின்னா, சப்த பிரமாணம் சொன்னா இல்லையா, அந்த சப்தத்துக்குள்ளே சேர்ந்தது, அந்த சப்தத்துக்குள்ளே ஸ்ரீசுஷ்டிகள் சேர்ந்தது, அந்த சப்தத்துக்குள்ளே ஆழ்வார் பாசனங்கள் சேர்ந்தது. இது பிரதானமா எழுதுனா இல்லையா? அதனால்தான் அப்ப நான் பேசுவதெல்லாம் சரி சுவாமி. அப்ப ஒண்ணு பண்ணுவோமே, ஒரு குதிரைக்கு என்ன பண்ணார்? தப்பா பேசுவார், வேதத்தை எடுத்துட்டு தப்பா பேசுவார். அவர் என்ன பண்ணார்? சுவாமி நீங்க வேதம் மட்டும் பிரமாணம் எடுத்துக்காம ஆழ்வார் பாசனம் பிரமாணம் எடுத்துட்டேன், ஆச்சாரியின் ஸ்ரீசுக்தி பிரமாணம் எடுத்துட்டேன், உறவர் தான் இது அவர் தான் பிரமேயம் எடுத்துட்டேன், வாஸ்தவம் தான். இப்ப நான் ஒண்ணு சொல்றேனே, என் வார்த்தையும் பிரமாணமா எடுத்துக்கலாமே. ஒரு மோனும் புரியத்துக்காக ஒன்று சொல்றேன், புரியத்துக்காக ஒன்று சொல்றேன். ராமானுஜம் முற்றந்த அதி 4000க்குள்ள சென்றது கிடையாது. இதுல கொஞ்சம் சம்பிரதாய பேதங்கள் உண்டு. ராமானுஜம் முற்றந்த அதி 4000க்கு அடக்கமானா கிடையாது. அப்படின்னு எதுக்கு சுவாமி? அனத்தைன காலம் அனத்தைன காலம், அனத்தைன காலத்தை சேவிக்கிறது கிடையாது. 4000 சேவிக்கப்படாதுன்னு சொன்னா, எப்ப 4000 சேவிக்கலையோ அப்ப அது சேர்த்தது கிடையாதோ. ராமானுஜம் இருந்தாது. அப்ப அனந்தைன கருத்து ராமானுஜம் சேவிக்கலாமே. எது போல உபதேசத்திரமா 4000 சேர்ந்தது கிடையாதுனோ அதை சேவிக்கிறோமோ, அதே போல ராமானுஜம் சேவிக்கலாமான்னா சேவிக்கிறது கிடையாது. சரி சுவாமி சேவிக்கிறது கிடையாது. ஏன் சுவாமி சேவிச்சா என்ன சுவாமி? சேவித்து கிடையாது, அது பழக்கத்துல இல்ல. அப்ப 4000 சேர்ந்தது ஒத்துருக்கோம்னா இல்ல கிடையாதுன்னு. என்ன சுவாமி 4000 கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஆனா சேவிக்கப்படாதுன்னு சொல்றீங்கன்னா 4000க்கு உண்டான கௌரவத்தை கொடுத்துருக்கான், அதனால சேவிக்கிறது கிடையாது. எதுக்கு அந்த மாதிரி கௌரவத்தை கொடுத்துருக்கான்னா 4000 ஏன் சேர்க்கலன்னா, பின்னாடி இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, சுவாமி ஆழ்வார்கள் பாசனம் மட்டும்தானே 4000 சிவப்பிரபந்தம், அது இல்லாம திருவரங்கத்தை பின்னால பண்ண இந்த ராமானுஜம் சேர்த்திருக்காரு, நாளைக்கு நான் பண்ணிருக்கேன் எதையும் செய்வோம், எந்தையும் சேரும் கேட்கிறானோ. அதே போல இங்க என்ன கேட்கிறாங்கன்னா, நான் பேசுறதுலாம் சப்தம் ஆகாது ஆகாதுன்னா ஆகாது. ஏன்னா அது பிரமாணம் ஆகாதுன்னு ஆகாது. ஏன்னா நான் பேசுறதுல சப்தமே இல்லை. ஏன்னா சாஸ்திர சம்மதமா இருக்கக்கூடிய சப்தத்துக்கு தான் பிரமாணம்னு பேர். நாம அந்த மாதிரி பேசணும். இதே ஒரு காலட்சேப அதிகாரி சாஸ்திர சம்மதத்தோடு பேசினானா அவர் பேச்சும் பிரமாணம். இல்ல சுவாமிகளை சொன்னா அந்த சுவாமி சொல்லிட்டார் சுவாமி காலட்சேபத்துல, அதுக்கு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இதெல்லாம் இந்த வார்த்தை சொல்லவே படாது. இருந்தாலும் நமக்கு பிரியத்துக்காக பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாலும் எதனால? அதுவே பிரமாணம் தெரிவிக்கிறானோ. அப்ப இதுதான் பிரமாணம் ஆகா, மற்றதெல்லாம் பிரமாணம் ஆகாது. ஏன்னா ராமானுஜர் சித்தாந்தம் ஒருத்தர் பேசினாலும் அது பிரமாணம். என்ன பிரியத்துக்காக யார் என்ன பேசினாலும், அது சித்தாந்தத்தில் பேசினாலும்
சாஸ்திரப்படி பேசினாலும் இதுதான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஆண்டாள் தெரிவிக்கிறார். அவன் முன்னாடி பண்ணியிருக்கா. தொதிய கம்பீர மனோனுசாரினக ஆழ்வந்தா தெரிவிக்கிறார் தன்னுடைய ரத்னத்துல ஸ்தோத்திரத்துல. இந்த பக்தர்கள் என்ன சொல்றாலோ அத வேதங்கள் பின்பற்றுதான். பக்தங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையும் அனுஷ்டானத்தையும் வேதங்கள் பின்பற்றுறதுனால அப்ப பக்தர்கள் சொல்லுடைய வார்த்தை பிரமாணமா இல்லையா? அதைத்தான் இது. அப்ப அதுவும் பிரமாணம் தான் அப்படின்னு. ஏன்னா சித்தாந்தம் ஒருத்தருக்கு பேசினாலும் அதை பிரமாணமாக வரணும். அதுதான் தர்க்க சாஸ்திரத்தை இருக்கக்கூடிய பெருமை தான் ரொம்ப முக்கியம். தர்க்க சாஸ்திரம் என்றது சித்தாந்தத்தை திடப்படுத்துறது தர்க்க சாஸ்திரம். அதுக்கு இருக்கக்கூடிய பெருமை என்னன்னா, யார் என்ன சொன்னாலும் சாஸ்திர சம்மதமா சொன்னானா அதுவும் பிரமாணம் தான். இப்ப அடுத்து பிரத்யட்ச பிரமாணம் பார்த்தோம் இல்லையா? இதுல இன்னொரு சந்தேகம் வந்துடும். பிரத்யட்ச பிரமாணம் பார்த்தோமோன்னு கொஞ்சம் ஃபாஸ்டா தான் போயிட்டு இருக்கேன். ஏன்னா அநேகமா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனா இதுக்கு முன்னாடி அனுமான பிரமாணமோ அதே ஒரு பிரத்யட்ச பிரமாணமோ அந்த அளவுக்கு சிரமமே இருக்காது. அதுலயும் சிரமம் இல்லை. கொஞ்சம் நம்ம உன்னிப்பா கேட்டோம். ஏன்னா அது நமக்கு அன்வயம் இல்லாதபடியால கொஞ்சம் சிரமமா தோணும். அதுலயும் சிரமங்கள் கிடையாது. இருக்கட்டும், இது நமக்கு அன்வயம் இருக்கிறபடியாலே சுலபமா இருக்கிறதா தோணும். இருக்கட்டும். இதுக்கச்சே பிரத்யட்ச பிரமாணம் பார்த்தோம்னோ அது 5 நிலையில பார்த்தோம். சாட்சுஷ பிரத்யக்ஷம், சிராவண பிரத்யக்ஷம், ஸ்பர்ச பிரத்யக்ஷம் அப்படின்னு 5 பிரத்யக்ஷம் பார்த்தோமோனோ. கண்ணால் பார்ப்பது பிரத்யக்ஷம், காதால் கேட்பது பிரத்யக்ஷம், கையால் தொடுவது பிரத்யக்ஷம், நாக்கால் சுவைப்பது பிரத்யக்ஷம், மூக்கால் முகர்வது பிரத்யக்ஷம் அப்படின்னு 5 பிரத்யக்ஷம் பார்த்தோமோனோ. இப்ப இந்த வேத சப்தத்தை இதுக்கு சப்த பிரமாணம் சொல்ல போனோம். அதே போல சப்தத்தை நம்ம ஏற்கனவே காதால கேட்டிருக்கக்கூடிய அந்த சப்தத்தை பிரத்யட்ச பிரமாணம்னு சொல்லியிருக்கோம். அதே போல இப்ப வேதம் என்று சொல்லக்கூடிய இந்த வேத மந்திரத்தை நம்ம காதால தானே கேட்கிறேன். அப்ப இதுக்கு எதுக்கு சுவாமி தனி பிரமாணம்? அப்ப இதுவும் பிரத்யட்ச பிரமாணமா? இந்த சந்தேகம் நமக்கு வராது, அவளுக்கு வந்திருக்கு. அவ நமக்கு இந்த சந்தேகம் பின்னாடி யாராவது கேட்க வர அவரே இந்த சந்தேகத்தை ஏற்படுத்தினா அதுக்கு சமாதானம் பாருங்க. ஏன்னா இந்த இடத்துல காதால கேட்கக்கூடிய பிரத்யட்சம் இருந்தது இல்லையா? ஏன்னா 5 பிரமாணம் பார்த்தோம். கண்ணால் பார்ப்பது ஒரு பிரத்யட்ச பிரமாணம், காதால் கேட்பது ஒரு பிரத்யட்ச பிரமாணம், கையால் தொடுவது ஒரு பிரத்யட்ச பிரமாணம், நாக்கால் சுவைப்பது ஒரு பிரத்யட்ச பிரமாணம், மூக்கால் முகர்வது ஒரு பிரத்யட்ச பிரமாணம். இதுல காதால் கேட்கிறது இல்லையா? அந்த கேட்கிற சப்தம் பிரத்யட்சம் இருந்தது இல்லையா? அந்த பிரத்யட்சத்துக்குள்ளே அந்த சப்தமும் இந்த சப்தமும் ஒண்ணுதானே. ஆனா பாத்துக்கோ, அங்க பிரத்யட்ச பிரமாணம் வந்தது, காதால் கேட்கறது அதுவும் சப்தம் தானே. சப்தத்தை தானே காதால கேட்கிறோம், இதுவும் சப்தம் தானே. அப்ப இதுவும் காதால தானே கேட்கிறோம், ரெண்டும் ஒண்ணுதானேன்னா. ஏன்னா அங்க அது ஸ்தோத்திர பிரத்யட்சம், சிராவண பிரத்யட்சம். அப்ப அந்த பிரத்யட்சத்துக்கும் இப்ப சப்தம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரமாணத்துக்கு என்ன வித்தியாசம், என்ன வாசி? அது சிராவண பிரத்யட்சம், இது ஸ்தோத்திர பிரத்யட்சம். அப்படின்னா அப்ப அந்த பிரத்யட்சத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு, இந்த சப்த பிரமாணத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு. இதுக்கும் அதுக்கும் என்ன சுவாமி வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? ஏன்னா அங்கேயும் ஒண்ணு காதால கேட்கறது இருக்கு, ஒருத்தர் சொன்னா இன்னொருத்தர் கேட்கறது இருக்கு. அதே போல இங்கேயும் காதால தான் கேட்கணும். இதுக்குதான் ஸ்ருதின்னு பேரு. மனசுல ஸ்ருதினா நம்ம ஒருத்தர் காதால கேட்கறானோ அப்படி இருக்க செய்து, அப்ப இருக்க செய்து அதுவும் பிரத்யட்சம் தான். இது என்னது? இதுவும் காதால தானே கேட்கிறோம். அங்க ஒருத்தர் சொல்லாமல் அத காதால கேட்கிறோம், அது பிரத்யட்சம் தானே. அதே போல வேத வாக்கியத்தை காதால தானே கேட்கிறோம், இதுவும் பிரத்யட்சம் தானே. இந்த சந்தேகம் வந்துட்டு ஏற்கனவே பிரத்யட்சத்தை நம்ம பார்த்து சபை காதால கேட்கறது, இதுவும் பிரத்யட்சம் தானே. இது ஏன் 3வது பிரமாணமாக பிரிக்கிறீர்? பெரிய ஆட்சேபம். என்னன்னா வேதமே இல்லை, சப்த பிரமாணமே இல்லைன்னு ஆக்கிறதுக்காக இந்த மாதிரி ஏன் பிரிக்கிறேன்னு கேட்டா இந்த ஆட்சேபம் வந்துட்டுக்கணும். இந்த ஆட்சேபம் வந்து இதுக்கு சமாதானம் சொல்லணும். ரெண்டுத்துக்கும் காரணம் வேறுட்ட. அந்த காதாலே கேட்கக்கூடிய அந்த பிரத்யட்ச பிரமாணத்துக்கும் இங்க சப்தத்தை கேட்கக்கூடிய பிரமாணத்துக்கும் காரணம் வேறுனார். அங்கு காரணம் என்ன?
காதால கேட்கிறோம். கரணம் என்றால் கருவின்னு பேரு. அப்படின்னா சப்தத்தை காதால கேட்கிற கரணம் என்கிற கருவி ஸ்ரோத்ரம். ஸ்ரோத்ரம் அங்கு காதுதான் கருவி. எங்கு பிரத்யட்ச பிரமாணத்துல நல்லா கேட்டுங்கோ. ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு இந்த சந்தேகம் வரப்படாது. அங்க 5 இந்திரியங்களாலே 5 நிலையான உணர்கிறோமோ அது பிரத்யட்ச பிரமாணத்தை சேர்த்திருக்கோம். அந்த 5 இந்திரியங்களுக்குள்ளே காதால் கேட்பது ஒரு பிரமாணமா எடுத்துட்டு இருக்கோம். அதே காதால நீங்க கேட்கிறோம். அதான் இங்க சந்தேகம். அப்படிங்கச்சே அங்கு காது கருவி. ஆனால் வேதத்தை சப்த பிரமாணம் சொல்கிறோம் இல்லையா? அப்ப இங்க கரணம் எதுன்னா சப்தம். சப்தம் இங்க கரணம். அங்க கரணம் எது? கருவி. எது கருவி? காதுதான் அங்க கருவி. சரி சுவாமி, சப்தம் காரணமாக இருந்தால் சப்த பிரமாணம் ஆறுது. ஸ்ரோத்ரம் ஸ்ரோத்தம் காரணமாக இருந்தால் பிரத்யட்ச பிரமாணமாக போகும். புரியலே சுவாமி? சப்தம் காரணம் என்ன அப்படின்னா இரண்டுக்கும் வாசி என்ன? ஸ்ரோத்திரம் பிரத்யட்ச பிரமாணம் என்கிறீங்க இல்லையா? அதில் ஒரு ஒளி இருக்கணும். அந்த சொல்றவனும் சொல்லக்கூடிய ஒரு ஒளின்னா வெளிச்சம் ஒரு அர்த்தம், ஒளி என்ன சப்தம்னு ஒரு அர்த்தம். அந்த ஒளி என்ன பண்ணுனா நம்ம காதல் விழுதானோ புரியத்து காதல. இப்ப கமலா அப்படின்னு ஒரு சப்தம் அதுல காதல் விழுது. காதல் விழிச்சே அது என்ன தாது? கா மௌ லாத்தீதி கமலா. இதுதான் தாது. கா மௌ லாத்தீதி கமலா. ககாரம் மகாரம் தெரியுது. ககாரம் தெரியுது. கமலா மகாரம் தெரியுது. அப்ப லா என்பது தாது. இதுவரையும் புரியுது. ஆனா சப்தம் வரையில் புரியுது. சப்த பிரத்யக்ஷால் ஏற்படுவது, ஸ்ரோத்திர பிரத்யக்ஷால் ஏற்படுவது. ஆனால் அர்த்தம் புரிவதுதான் இப்ப நாம் பார்க்கக்கூடிய சப்தம் என்கிற பிரமாணத்துக்கு ஏற்படுவது. அங்க நம்ம கேட்கிறோம், கேட்கறதோடு சரி, அர்த்தம் தெரியாது. ஆனா இங்க சப்த பிரமாணம் என்னது மாதிரி வருது? இந்த சப்த பிரமாணம் என்ன பாருங்க, அர்த்தமே புரியக்கூடிய ஒரு தன்மை. அர்த்தத்தை அர்த்தம் அளவுக்கு போகக்கூடியதான் சப்த பிரமாணம். ஆனா சிராவண பிரமாணம் என்பது சக்ஷுஷ பிரத்யக்ஷம். சிராவண பிரத்யக்ஷம் என்பது என்னது? நமக்கு அர்த்தம் வரைக்கும் போகாது, சப்தம் வரைக்கும் உள்ள கொண்டு வந்துடும். சப்தம் வரைக்கும் உள்ள கொண்டு வந்துடுறதே தவிர அது அர்த்தம் தெரியாது. ஆனா அர்த்தம் வரைக்கும் போகக்கூடிய ஒரு தன்மை தான் சப்த பிரமாணம். அப்பனா என்ன அர்த்தம்? இப்ப சப்தம் வரையில் புரிவதுதான் சப்த பிரத்யக்ஷத்தால் ஏற்படுவது, ஸ்ரோத்திர பிரத்யக்ஷால் ஏற்படுவது. ஆனால் அர்த்தம் புரிவதுதான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய சப்தம் என்கிற பிரமாணத்தில் ஏற்படுவது. சப்த பிரமாணம் என்றாலே அர்த்தத்தில் அளவு போகும், அர்த்த அளவு போகும். ஆனா பிரத்யக்ஷத்துக்குள்ள இருக்கிற ஸ்ரோத்திர பிரத்யக்ஷம் பார்த்தா சப்தத்தின் அளவுதான் இருக்கும். இப்ப காதால ஒண்ணு கேட்கிறோம், சுவாமி கேட்டேல, கேட்டேன் சுவாமி, புரிஞ்சுதா? அது தெரியல சுவாமி. இது ஸ்ரோத்திர பிரத்யக்ஷம். கேட்டேலா? கேட்டேன் சுவாமி, புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சு சுவாமி. இது சப்த பிரமாணம். இதுதான் வித்தியாசம். அதனால அது வேறு இது வேறு. அது சப்தம் மட்டும் உள்ளுக்குள்ள வந்ததுன்னா அதுக்கு பிரத்யட்ச பிரமாணத்துல சேர்றது. சப்தத்தோடு அர்த்தமும் சேர்ந்து நன்னா புரிஞ்சுட்டனா அதுதான் சப்த பிரமாணம் பேரு. ஆனா ரெண்டும் ஒண்ணு கிடையாது. ஸ்ரோத்ர நன்னா பாத்துக்கோ. அப்படின்னா என்ன தெரியறதுல இருந்து சிரவண பிரத்யக்ஷம், அந்த சிரவண பிரத்யக்ஷம் என்பது சப்தம் மட்டும்தான் கேட்கறது, அர்த்தம் தெரியாது. ஆக ஸ்ரோத்தமான காது கருவி. இங்கே நல்லா பாருங்க, ரெண்டையும் குழப்பிக்க கூடாது. ஸ்ரோத்த பிரத்யக்ஷம் பார்த்தால் சப்தத்தில் அளவில் நிற்கும். அந்த சப்தம் இரண்டையும் குழப்பக்கூடாது. அந்த சப்தம் எந்த சப்தம்? காதால கேட்கக்கூடிய பிரத்யக்ஷ பிரமாணமாக இருக்கக்கூடிய அந்த சப்தம் அளவு நிற்கும். ஆனா இந்த சப்த பிரமாணம் அர்த்தம் அளவுக்கு போகுது. அதனால ரெண்டையுமே குழப்பிக்கூடாது. அங்கு சப்தம் என்பது காதால் கேட்பது, அது ஸ்ரோத்தமான காது கருவி, அதோட அங்க முடிஞ்சிருது அங்கு. ஆனா இங்கு சொல்லுதுங்க சப்தம் கருவி. அங்க கருவி காது. காது தமிழ் காது, தெலுங்கு காது இல்ல. காதுன்னா இல்லைன்னு அர்த்தம் தெலுங்குல. தமிழ் காது. அங்க சப்தம் என்னது? சப்தத்துக்கு கருவி காது. ஆனா இங்க சப்தமே கருவியா இருக்கு. அவ சப்தத்தை கருவியாக கொண்டு அர்த்தத்தை கிரகிக்கிறேன்.
அங்கு காதை கருவியாக கொண்டு சப்தத்தை கிரகிக்கிறேன். நல்லா வித்தியாசம் பாருங்க. அப்ப சிராவண பிரத்யட்சம் என்றால் சப்தத்தை கருவியாக கொண்டு காதை கருவியாக கொண்டு சப்தத்தை கிரகிக்கிறேன். இது சிராவண பிரத்யட்சம். ஆனால் சப்த பிரமாணம் என்றால் சப்தத்தை கருவியாக கொண்டுள்ள சப்தத்தை கருவியாக கொண்டு என்ன பண்ற, பிரத்யட்சத்தை கிரகிக்கிறது அங்க. ஆனா காதை கருவியாக கொண்டு அங்க அர்த்தத்தை அங்க சப்தத்தை கிரகிக்கிறேன். ஆனால் பிரத்யட்சத்துக்குள்ளே சப்தம் சேருமானா குழப்ப வேண்டாம். பிரத்யட்ச சப்தம் சேரவே சேராது. சப்தத்தை கருவியாக கொண்டு அர்த்தத்தை கிரகிப்பது சப்த பிரமாணம். காதை கருவியாக கொண்டு சப்தத்தை கிரகிப்பது என்ன பிரமாணம்? சிராவண பிரத்யட்சம். அப்படி இருக்கச்சே ரெண்டையும் குழப்ப வேண்டாம். ரொம்ப நன்னா தெரிஞ்சவர்கள் கூட கொஞ்சம் மிரண்டு போயிடுவா. அதுல சுவாமி அங்கேயே பிரத்யட்சத்திலேயே சிராவண பிரத்யட்சம் சொன்னால சுவாமி, அதே தானே இங்கன்னு சொல்லுவார். அதே இங்கதான். ஆனா அங்க வெறும் சப்தம் மட்டும்தான் வரும், அர்த்தம் கிடைக்காது. இங்க அங்க கருவி காது, இங்க கருவி எது? சப்தம். நல்லா பண்ணுங்க. காதை கருவியாக கொண்டு உள்ள போறது, இங்க சப்தத்தை கருவியாக கொண்டு உள்ள போறது. அப்ப சப்தத்தை கிரகிக்கிறேன்னா அர்த்தம் சப்தத்தின் அர்த்தத்தை கிரகிக்கிறேன். சப்த பிரமாணத்துல காதை கருவியாக கொண்டு சப்தத்தை கிரகிக்கிறேன். சிரவண பிரத்யட்சத்துல ரெண்டும். அதனால குழப்ப வேண்டாம். அப்படின்னா பிரத்யட்சத்துக்குள் சப்தம் சேருமானு குழப்பிக்க வேண்டாம். ரொம்ப நன்னா தெரிஞ்சவர்கள் கூட இதை குழப்பிக்கா அந்த வாய்ப்பு கிடையாது. இதை போல இவ்வளவு எல்லாம் நன்னா தெரிஞ்சு புரிஞ்சிருந்தாலும் மேலும் ஒன்றை தெரிஞ்சு கொண்டு வராது. அப்படி அப்படியே ரெண்டாவது நமக்கு என்ன தெரியுமா, காலட்சேபம் கேட்ட உடனே திரும்ப 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 அதை அபியாசம் பண்ணணும். ஆனா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இதெல்லாம் ஞாபகம் இருக்குமா? ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுக்கணும்னா என்ன பண்ணுது? இப்ப பிரியத்துக்காசுல சில சம்ஸ்கிருத வாக்கியங்கள் இருக்கணும். அந்த வாக்கியம் அப்படி பிரமாணம் சொல்ற போனோம். அந்த வாக்கியத்தை அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். அது நீண்ட வாக்கியமா இருந்தா வேண்டாம், சுருக்கமான வாக்கியமா இருந்தா அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டாச்சுன்னா அப்ப உங்களுக்கு குழப்பமே வராது, அப்ப மறதியே வராது. நாம என்ன பண்றோம், இந்த சம்ஸ்கிருத வாக்கியத்துக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணி அதை தமிழ் ஆக்கி கொண்டு ஞாபகம் வச்சுக்கலாம்னு பண்றோமோ, முற்றிலும் தவறு. அந்த மாதிரி பண்ணவே படாது. என்ன சப்தமோ சாஸ்திரம் சொல்லிட்டோ அப்பனா எங்களுக்கு சம்ஸ்கிருத ஞானமே இல்லையே சுவாமி, அப்ப எங்களுக்கு என்ன 4 தடவை காலட்சேபம் கேட்டாலே ஓரளவுக்கு அந்த சப்தத்துடைய அர்த்தம் நமக்கு என்னவோ புரியும். இப்ப பிரத்யட்சம்னா தெரியாத, இது சம்ஸ்கிருதம். சப்தம்னா தெரியாத, அதுவும் சம்ஸ்கிருதம் தான். அனுமானம் தெரியாது, எல்லாம் சம்ஸ்கிருதம் தானே. சம்ஸ்கிருதமா இன்னைக்கு நீங்க நல்லா தெரியும். அனுமானம்னா என்னன்னு உங்களுக்கு கேட்டாலும் நீங்களே உட்காந்து காலட்சேபம் பண்ண ஆரம்பிக்கிறேன். சப்தம்னா என்னன்னா நீங்களே உட்காந்து காலட்சேபம் பண்ண ஆரம்பிச்சுக்கிறேன். பிரத்யட்சம்னா என்னன்னா நீங்களே உட்காந்து காலட்சேபம் பண்ண ஆரம்பிச்சுக்கிறேன். ஏன்னா இது கேட்க 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 அந்த சப்தத்தையே அப்படியே மனசுல வச்சுக்கணும். அந்த சப்தத்துக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணி அதை தமிழாக்கி கொண்டு, இப்ப புரியத்துக்காக சொன்னேன். இப்ப நிறைய பேரு தெலுங்குக்காரெல்லாம் திருவாய்மொழி சேவிக்கிறான். அப்ப தமிழ்ல எந்த சப்தங்கள் உண்டோ அந்த சப்தங்களை தெலுங்கு லிபியில எழுதினா படிக்கிறார்களோ, அது ஒண்ணும் தவறு கிடையாது. ஆனா அந்த மாதிரி நீங்க இதை பண்ணணும்னா பண்ணப்படாதுன்ற. பண்ணினா என்ன ஆகும்னா உங்களுக்கு அர்த்தம் புரியும், அந்த நேரத்துக்கு புரியும். அதுக்கப்புறம் புரியுமான்னா ஒரு 10-15 நாள் ஆயிடுச்சு வச்சுக்க, மறந்தே போயிடும். அப்ப அதே சப்தத்தை காமிச்சுக்கணும். சரணாகதினா சரணாகதி சப்தத்தை காமிச்சுக்கணும். அனுமானம்னா அனுமானம் வச்சுக்கணும். அதே போல பிரத்யட்சம்னா நேரே பார்ப்பது அப்படின்னு மாற்றிட்டு வச்சுக்கேன். அப்ப சரியா புரியாது. எது சொல்ல வேண்டாம். அப்ப அது இப்போ அப்ப நீண்ட வாக்கியத்தை ஞாபகம் வச்சுக்க முடியாது, நிறைவேறணும். சின்ன சின்ன வாக்கியம் வந்தா நல்லா குறைவான சப்தத்தை வச்சுட்டாலே நிறைவா ஞானம் புரியும். அப்ப அதற்குன்னு நிறைய சம்ஸ்கிருதம் போயிட்டு சுவாமி எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம பாஷைக்கு என்னென்ன தெரியுமோ அது வந்து நின்னா போறோம். ஆக பிரத்யட்சத்தில் இருக்கும் சப்தம் வேறு, சப்தத்தில் இருக்கும் சப்தம் வேறு. அது சிராவண பிரத்யட்சம். அந்த சிராவண பிரத்யட்சம்ன்றது அது கருவி காது. காதுன்னா தமிழ் காது. அதே இங்க இருக்கிறது என்ன கருவி? எது? சப்தம் தான் கருவி. ஆக இதுல அர்த்தத்தை கொடுக்கறது முடியாத அது வேறு, இது வேறு. ஆக இந்த பிரமாணத்தின் காது கருவி கிரகிப்பது சப்தத்தை, அந்த பிரமாணத்துக்கு சப்தமே கருவி, அது கிரகிப்பது அர்த்தத்தை. இப்ப அடுத்து இப்ப வேதம் அபௌருஷேயத்தை விட்டு கொடுக்காமல் ஒரு விளக்கம் கொடுக்குற அடுத்த விஷயம் இது வரைக்கும் பார்த்துட்டோம். இப்ப இது வரைக்கும் என்ன பார்த்துக்கோம்? வேதம்
அபௌருஷயம் சொல்லித்து. வேதம் அபௌருஷயம் மட்டுமல்லாமல் அநாதித்வம், அபௌருஷேயம், அபூர்வ வார்த்தை பிரதிபந்தகம், சத்திய வாக்காக இருக்குன்னு பார்த்தோம். இப்ப அபௌருஷேயமா வேதம் அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா நையாயிகன்னு ஒரு சம்பிரதாயம், நியாயசாஸ்திரம் படிச்சவன். அவன் என்ன பண்றான்னா நேர் விரோதமா சொல்றான். அவன் சப்தத்தில் லட்சணம் சொல்லி என்று சொன்ன உடனே எல்லாத்துக்கும் தளம் வைப்பான். தளம் வைக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, இதான் நியாயசாஸ்திரம், மீமாம்ச சாஸ்திரம், தர்க்க சாஸ்திரம் ஆச்சு நல்லா புரியும். இதுதான் புரியும்படி நானே சொல்றேன், அடியேனே சொல்றேன். என்னைக்குமே ஒரு லட்சணம் சொல்லுனாலே அதுக்கு தளம் வைக்கணும். தளம்னா அதுக்கு இது இது இதெல்லாம் சேர்க்கிறாங்க, அதான் தளம். தளம்னா ஒவ்வொரு விசேஷனமா சேர்க்கணும். தளம் வைக்கிறது இதெல்லாம் நியாயசாஸ்திரத்துல தர்க்க சாஸ்திரத்துக்கு உண்டு. இன்னைக்கு ஒரு நாள் சொல்றேன், தர்க்க சாஸ்திரம் என்ன, நியாயசாஸ்திரம் என்ன, மீமாம்ச சாஸ்திரம் தான் என்ன சொல்றேன். இன்னைக்கு ஒரு நாள் இருக்கட்டும். அப்படி இருக்கச்சது இப்ப தளம் சேர்க்கணும், ஒவ்வொரு விஷயமும் சேர்க்கிறாங்க, விசேஷணத்தை சேர்க்கிறாங்க. இப்படி 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 ஒவ்வொன்றா சேர்த்தா ஒவ்வொன்றும் அடிபட்டு போறதுனும். இப்ப இந்த ஆட்சேபத்துக்கு ஒரு தளம் சேர்க்கிறான். என்ன ஆட்சேபம் வைக்கிறான் நையாயிகன் சம்பிரதாயத்தை. என்ன ஆகுனா ஆட்சேபத்துக்கு தளம். இந்த தளத்திலேயே 28 தளம் உண்டு, 28 விசேஷம் சேர்க்கலாம். இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுட்டு இதுதான் விசேஷம் என்று புரிந்து கொள்ளணுமோ. இது ஆப்தனாலே சொல்லப்பட்ட வேதமாகிற பிரமாணம் என்று சொல்ல வந்துட்டான். இது ஆப்த வாக்கியம். நையாயிகம் சொல்றது என்ன தெரியுமா? ஆப்த வாக்கியம். யாரோ ஒருத்தர் நம்ப தகுந்தவர் சொன்ன வாக்கியம் தான் வேதம். நல்லா பாத்துக்கோ. ஆப்தன நம்ப தகுந்தவர், நம்ப தகுந்தவரால் சொல்ல வாக்கியம் தான் வேதம். ஆப்தன நமக்கு தெரிஞ்ச ஆப்தன் யார் தெரியுமா? பக்கத்து வீட்டுக்கார ஆப்தரா சுவாமி, எனக்கு பந்துக்கள் ஒருத்தர் இருக்கார், அவர் ஆப்தனா? அவர்லாம் ஆப்தன் இல்ல. ஆப்தன் நமக்கு தெரிஞ்ச ஆப்தர் யாரு? திருமோகூர் ஆப்தன். தாரதாமரை தடமணிவயல் திருமோகூர் நாளம்பேவி நந்தமர்ந்து நின்று அசுரரை தகர்க்கும் தோறும் நான்முடை சுரிகுடல் கமல கண்கணிவாய் காலமேகத்தை அன்றி மற்றொன்றிலம் கதியேன் தெரிய திருமோகூர் ஆப்தன். அந்த திருவடியை தவிர மற்றிலம் அரணே என்றார்களே ஆழ்வார். அப்ப அந்த திருமூர் ஆப்தன். ஆப்தன்னா மிகவும் வேண்டியவர், இது பொதுவான அர்த்தம். ஆனா இதை விட முக்கியமான அர்த்தம் என்ன? உண்மையை அறிந்தவன், உண்மையை தெரிந்தவனை கேட்டாதான் ஆப்த வாக்கியம் என்பது. நமக்கு யாரோ ரொம்ப பிடிச்சிருக்கு சுவாமி, அவர் ஆப்தன்னு சொல்லாமன்னா அப்படி சொல்ல முடியாது. நமக்கு பிடிச்சிருக்கிறதா ஒரு உண்மையை பேசணுன்ற அர்த்தம் கிடையாது. உண்மையை பேசி உள்ளதை உள்ளபடி சொல்பவன் தான் ஆப்தன். அப்ப இவர் நையாயிகன் என்ன சொல்றான்னா, இந்த வேதம் என்பது ஒரு உண்மையை பேசுபவன் ஆப்தனாலே சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. நாம சொல்றது என்ன? நாம என்னன்னா சாஸ்திர சம்மதமா சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அபௌருஷயம்னு சொல்றோம். ஒரு புருஷனால் பண்ணப்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்றோம். ஆனா அவரோ ஒரு புருஷனால் பண்ணப்பட்டது. அந்த புருஷன் எப்படின்னா சத்தியமானவன், ஆப்தன் அப்படின்னு சொல்லிட்டார். நன்னத்தன சுவாமி இருக்கு, எடுத்துட்டா என்ன? சத்தியமானவர், நம்முடைய நன்மையிலே விரும்பப்படுவர் ஒரு புருஷன். நன்னத்தான் சொல்லியிருக்கார், எல்லாருக்கும் நன்மையை பயக்கக்கூடிய சர்வேஜனா சுக்கினோ பவந்து அப்படி சொல்லியிருக்காரு. நன்னத்தன இருக்கு, எடுத்துட்டா என்னன்னா அது ஒரு ஆபத்து வரும். என்ன ஆபத்துன்னா, சொல்லப்பட்டதுக்கு சப்தத்தை பிடிச்சிட்டாரோனோ. எట్లా பாருங்க, ஒரு ஆப்தனால் சொல்லப்பட்டது அப்படின்னு இருக்கணும். இதுல என்ன சில பேர் பண்ணுவா, ஆப்தனால் என்கிற வாக்கியத்தை விட்டுவா, சொல்லப்பட்டதுன்னு எடுத்துடுவா. சுவாமி வேதம் சொல்லப்பட்டது, வேதம் சொல்ல பிடிச்சுக்கிறானோ. அப்ப என்ன ஆகும்னா அபௌருஷேயம் போயிடும், பௌருஷேயம் வந்துடும். அபௌருஷேயம்னா ஒரு புருஷனால் பண்ணப்பட்டது கிடையாது என்கிற தன்மை போய் ஒரு புருஷனால் பண்ணப்பட்டது என்கிற தன்மை வந்துடும். அப்ப ஆப்த வாக்கியத்தை ஒத்துக்கொண்டால், ஒரு ஆப்தனால் பண்ணப்பட்டது வேதம் என்று ஒத்துக்கொண்டால் இந்த ஆபத்து வருது. அதனால என்ன சொல்லலாம் நாம? ஆப்தன் அல்லாதவனால் சொல்லப்படாதது, ஆப்தன் அல்லாதவனாலே சொல்லப்படாததுன்னு சொல்லணும். ஏ சுவாமி, ஆப்தனால் சொல்லப்படல அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமோ அப்படின்னு சொல்லணும். என்ன ஆகுனா, ஆப்தன் சொல்ல வேற யாரோ சொல்லியிருக்காரு, எனக்கு தெரிஞ்சவா சொல்லியிருக்காரு, எதுவோ சொல்லணும். ஆப்தன் அல்லாதவனாலே சொல்லப்படாதது. சரி சுவாமி, இதுக்கு என்ன அர்த்தம்
முன்னாடி சொன்னதுக்கும் இப்ப சொன்னதுக்கும் என்ன அர்த்தம்னா, அதுனா முக்தமா அனுப்தமானா கெட்டியா பிடிச்சுக்கணும். முக்தமா என்று சொன்னால் அபௌருஷேயம் போயிடும். அனுப்தம்னு சொன்னா என்ன வரும்? கேயத்துவம் நிற்கும், அபௌருஷேயத்தில் நிற்கும். ஏன்னா அது சொல்லப்பட்டது ஒரு புருஷனால் அல்ல, அது சொல்லப்பட்டவே இல்லை, யாராலையும் சொல்லப்படலை. எப்பொழுதும் நித்தியமா இருக்கு, எப்பொழுதும் சாஸ்வதமா இருக்கு, பகவானுடைய மூச்சு காத்தா இருக்கே தவிர. ஆனால் பகவான் உபதேசம் பண்றார் யாருக்கு? நான்முகனுக்கு உபதேசம் பண்ணப்பட்டபடியால் பகவான் அதுக்கு பிரவர்த்தகாச்சாரியர். அவர்தான் முதல்ல இந்த வேதத்தை உருவாக்கினவர் சொல்ல முடியுமான கிடையாது. பகவானும் சொல்லப்படவில்லை, எந்த புருஷனும் சொல்லப்படவில்லை. ஸ்வதகா எப்போதும் இருக்கக்கூடிய தன்மைதான் வேதம். அதனால்தான் அதுக்கு அபௌருஷேயம் பெரியது. இதை தர்க்கத்தின் மூலமாக ஸ்தாபிக்க என்ன? சரி சுவாமி, தர்க்க சாஸ்திரம் நியாய சாஸ்திரம் முடியும் ஸ்தாபிக்கலாம்னா ஸ்தாபிக்க முடியாது. அப்ப ஸ்தாபிக்க அபௌருஷேயம் போயிடும். வேதம் ஸ்வதகா பிரமாணம், அபௌருஷேயம் சொன்னோம். அப்ப தர்க்கம்லாம் தலம் வச்சோம்னா அந்த சாஸ்திரத்தை அனுகூலமா தர்க்கம் இருந்தாலும் அது நிற்காது. அப்ப தர்க்கத்தை வைத்துக் கொண்டு வேதத்தை நிரூபிப்பது கிடையாது. வேதம் அபௌருஷேயம் முதல்ல. வேதம் அபௌருஷேயம், ஒரு புருஷனால் பண்ணப்பட்டது கிடையாது. அப்ப தர்க்க சாஸ்திரம் மீமாம்ச சாஸ்திரம் இதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் வேதாந்தம் இல்லையா சுவாமி? வேதாந்தம் தான். வேதாந்தத்துக்காக தான் தர்க்க சாஸ்திரம் மீமாம்ச சாஸ்திரம் தோல்விது. தர்க்க சாஸ்திரத்தை வைத்துக் கொண்டு வேதத்தை நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது. வேதத்தில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை சொல்வதற்கு இது உதவி புரிகிறது. வேதம் தான் பிரமாணம், அந்த வேதம் தான் அபௌருஷேயம். அந்த வேதாந்தங்களுக்கு இந்த தர்க்க சாஸ்திரம் நியாய சாஸ்திரம் தான் அது இருக்கிறபடியாலே அபௌருஷேயம் என்கிற தன்மை ஒன்றுதானா கிடையாது. ஸ்வதகா இயற்கையாகவே வேதம் அபௌருஷேயம். அந்த அபௌருஷேயமாக இருக்கக்கூடிய வேதத்துக்கு தர்க்க சாஸ்திரம் நியாய சாஸ்திரம் அவருடைய அர்த்தத்தை புரிய வைப்பதற்காக உதவி செய்கிறது, அவ்வளவுதான் தவிர அப்ப அது அனுத்தம். இதற்கு பிறகு விசேஷம் ஆப்தன் அல்லாதவனாலே சொல்லப்படாதது. சரி சுவாமி, சொல்லப்படாது என்று மட்டும் சொன்னால் போதாதான்னா, அதுதான் முதலே சொன்னேன், போதாதான்னா உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் சொல்லப்படாதான் இருக்கு, சொல்லப்படதா இருக்கு. அதற்குள் வேதத்தையும் சேர்க்க வாய்ப்பு உண்டு. சுவாமி இதை சொல்லல, இதை சொல்லலாம், இதை சொல்ல எதுவும் இருக்கணும், அதே போல வேதத்தை வாய்க்கொண்டு அப்படி சேர்க்க முடியாது. அதற்காகத்தான் ஆப்தன் அல்லாதவனாலே சொல்லப்படாது என்று தளம் கூட்டுறார். ஆப்தன் அல்லாதவனாலே சொல்லப்படாது என்று தளம் கூட்டார். ஒரு தளம் வச்சாலே அதுக்கு கேள்விக்கு பதிலாகும். என்ன பண்ணணும்? தளம் வச்சுதான் வச்சுக்கேன், விசேஷம் விசேஷணங்கள் நிறைய விசேஷணங்கள் சேர்க்கணும். சேர்க்க கேட்க என்ன ஆகுன்னா கேள்வியே கேட்க முடியாது, அந்த கேள்விக்குள்ளேயே பதில் வந்துடும். இன்னொரு தளத்தை வச்சா இன்னொரு கேள்வி பதிலாகும். அந்த மாதிரி நிறைய தளத்தை சேர்த்து ஆக அனுத்தம் என்று சொன்னாலேயே அபௌருஷேயத்தை ஸ்தாபித்தோம். அப்பனா அனாதி, ஒரு ஒரு நாளைக்கு ஏற்பட்டது கிடையாது, அனாதியாக இருக்கக்கூடிய வேதம். ஒருத்தருமே சொல்லலைன்னா அந்த வஸ்து எப்படி இருக்கும்? அனாதியாகத்தானே இருக்கும். ஒருத்தருமே சொன்ன அது அணையாகத்தானே இருக்கும். அதனால்தான் இது என்ன தெரியுது, யாரோ ஆங்கிலேயர்கள் 7000 வருஷத்துக்கு முன்னாடி ரிக்வேதம் பிறந்ததுன்னு சொன்னாருன்னா அது தள்ளப்பட்டது. ஏன்னா ஒரு புருஷனால சொல்லப்படலையோனோ. அப்ப எல்லா வேதங்களும் எப்போதும் இருப்பவை, அனாதி அப்படின்னு வந்துடுது. ஆனா நையாயிக்கு என்ன சொன்னா, ஆப்தனுடைய வாக்கியம் சொன்னான். அதுக்கு மேல மீமாம்சகன் என்ன தெரிவிக்கிறான்னா, அவன் சொல்றது ஆப்தர்களால சொல்லப்பட்டதுன்னு அவனு சொல்றான். வேதம் பௌருஷேயம்ன்றான். பௌருஷேயம்னா ஒரு புருஷனால சொல்லப்பட்டது அப்படின்னு தெரிவிக்கிறாரு. நாம என்ன சொல்ல, நாம என்ன சாஸ்திரமும் விசிஷ்டாத்வைத சித்தாந்திகளோ சொல்லப்படுவதுன்னா அபௌருஷேயம், ஒரு புருஷனால் பண்ணப்படுவதாக ஆப்தனாலே சொல்லப்பட்டது என்று நையாயிக வைசேஷிக பட்சம். நையாயிகன்னு ஒரு மதம், வைசேஷிகன்னு ஒரு மதம். அவருடைய பட்சம் என்னென்ன? ஆப்தனாலே சொல்லப்பட்டது அப்படின்னு. வேதம் பௌருஷேயம் என்கிறார் இல்லையா, அது அபௌருஷேயம் தெரிவிக்கிறார். ஆக சப்த ஞானம் என்றாலே ஆப்தன் அல்லாதவராலே சொல்லப்படாத வாக்கியத்தாலே பிறந்த ஞானம் சப்த ஞானம். இந்த வாக்கியத்தை நான் வச்சுக்கணும். சப்த ஞானம்
அப்படின்னா என்ன? ஆப்தன் அல்லாதவனாலே சொல்லப்படாத வாக்கியத்தாலே பிறந்த ஞானம், அந்த அர்த்த ஞானம் சப்த ஞானம். இதை எழுதி பார்த்துக்கணும். எழுதி பார்த்தா தான் ஓ அப்பன்னா சாஸ்திரம் இருக்கிறதுலயே அனாதி, எப்போதும் இருப்பது. சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அதுதான் பிரமாணம். அதை மீறி மற்றொரு பிரமாணம் கிடையாது. அப்ப ஆழ்வார்கள் பாசனங்கள் அந்த சாஸ்திரத்தை அடிவொட்டி இருக்கக்கூடிய பிரமாணம். முன்னாடியே பார்த்தோம், நிறைய சொல்ல போறாரு. நாளைக்கு இதெல்லாம் பார்க்க போறோம். என்ன சொல்ல போறாருன்னா, சாஸ்திரத்தை அடிவொட்டி இருக்கக்கூடிய எந்த வார்த்தைகளா இருந்தாலும் அது பிரமாணமே அப்படின்னு தெரிவிக்கிறார். சரி சுவாமி, அப்ப அந்த சப்த ஞானம் என்றாலே தெரியா? அப்ப இதை எழுதி வச்சு பார்க்கணும். இதை விட்டுட்டோம்னா ஆபத்து வந்துடும். என்ன ஆபத்துன்னா, ஞானத்துக்கு பிரமாணம் சப்தம், அதுதான் சப்த பிரமாணம். அப்ப நம்முடைய ஞானத்துக்கு பிரமாணம் சப்தம். சப்தம் எது? ஒரு ஆப்தனால பண்ணப்பட்டது கிடையாது, அபௌருஷேயம். இது ரொம்ப முக்கியம் சம்பிரதாயத்தில். ஏன்னா சுவாமி ராமானுஜர் இதை ஸ்தாபிக்கிறதுக்காக நிறைய அத்தியாயங்கள் எடுத்திருக்காரு ஸ்ரீபாஷ்யத்துல. ஏன்னா இந்த ஸ்தாபனம் என்ன ஒரு புருஷனால பண்ணப்பட்டதுன்னா அந்த புருஷனுக்கு இருக்கிற தோஷத்தை அதுல ஏத்த ஆரம்பிச்சுடுவாங்க. அந்த புருஷனுக்கு என்ன மாதிரி பண்ணாலும் அந்த தோஷத்தை ஏத்த ஆரம்பிச்சுடுவாங்க. ஏன்னா எல்லாமே ஒரு புருஷனால பண்ணப்பட்டதுன்னா அது தோஷம் வரும். அப்படின்னா ஆழ்வார் பாசனங்கள ஒரு புருஷனால பண்ணப்பட்டதுதான் சுவாமி, அது தோஷம் இல்லையான்னா சாஸ்திர சம்பந்தமா இருக்கு. நல்லா புரியுவாங்க. ஆழ்வார் பாசனம் இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலட்சேப அதிகாரிகள் சொன்னாலும் அது பிரமாணம் தான். எத்தனையோ காலட்சேப அதிகாரிகள் இருக்கணும், அவா சொன்னாலும் பிரமாணம் தான். ஏன்னா அவா தங்கள் வார்த்தையா சொல்லலையே, முன்னோர் மொழிந்த முறை என்னவோ சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அந்த வார்த்தையை சொன்னபடியாலே அது பிரமாணமே. அதனால அதுவே பிரமாணமா இருக்க செய்து ஆழ்வார்கள் பாசனம் பிரமாணமாகதான் ஆகும். அதனாலதான் அந்த சப்தத்துக்குள்ளே ஆழ்வார்கள் பாசனம் என்ன, வேதம் முதலே சேர்த்தாச்சு. அதே போல ஆச்சாரிய ஸ்ரீசுக்தி என்ன, காலட்சேப அதிகாரம் என்னென்ன உண்டு அதெல்லாம் ராமனுடைய திருவார்த்தை என்ன, அதை அத்தனை சேர்க்கிறார். மேற்கொண்டு இந்த சப்த வாக்கியத்துக்கு உண்டான வைபவம் என்ன, அந்த சப்த வாக்கியம் யாரெல்லாம் என்னன்னு ஆட்சேபிக்கிறார். ரொம்ப சுலபம், ஆனந்தமா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். தெரிஞ்சுட்டா என்ன நமக்கு என்ன தோணுனா, ஊற்றமுடையாய் பெரியார் உலகிலில் தோற்றமா என்ன சொல்றே, இந்த சப்தத்துக்கு உண்டான அர்த்தம் அவ்வளோ அங்க நாயனார் எடுத்திருக்க அழகிய மனவா இருக்கிற நாயனார் அதோட அர்த்தம் எல்லாம் இங்க காமிக்க போறார். என்னன்னு நாளைக்கு பார்க்கலாம். ஆழ்வாரன் பெருமானார் திருடேசனம், ஆச்சாரியன் திருடேசனம், பாகவதால் திருவடிகளேசனம். சந்தேகங்கள் எதா இருந்தா அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். நாளை தினம் சாயங்காலம் 5 மணிக்கு உண்டு. ధన్య స్వామి వాక్యం అడియన్ రామానుజాయ అడియన్ స్వామి ధన్యశ్రీ స్వామి శ్రీమతే రామానుజాయ అడియన్